அப்ப ஒன்று செய்யும், ஒன்று சக்தியுடையவை, இரண்டாவது நடக்கும் சக்தியுடையவை, இரண்டாவது எடுத்தோம்னா என்ன நடக்கும், சக்தியுடைய இரண்டாவது இவர்களுக்கு மறையேற்றம் இருக்கு, மூன்றாவது நேர்கோட்டுல பயணிக்கும், நாலாவது நடக்கும் இவர்களுக்கு இரட்டை இயல்பு இருக்கும், அலை இயல்பும் இருக்கும், துணிக்கு இயல்பும் செய்யும் காணப்படும். அடுத்து என்ன நடக்கும், இந்த ஈயோரம் விகிதம் செய்யும், இருக்கிற வாயுக்கள் செய்ய மாட்டேன், தங்கி இருக்க மாட்டேன். அதன்படி பார்த்தோம்னா முதலாவது என்ன விட வரும், நாலாவது விடை பெறுவார், நாலாவது விடை வரும். அவை செல்ற திசையே நடக்கும் எங்களுக்கு யார் பாதிக்கும், காந்தப்புலமும் மின்புலமும் பாதிக்கும் என்றது நடக்கும் எங்களுக்கு சரியா இருக்கும், சரியா இருக்கு, சரியா. அடுத்தது இரண்டாவது கேள்வி, அடுத்தது இரண்டாவது கேள்விக்கலாம், இரண்டாவது கேள்விக்கலாம் சரியா. கொஞ்சம் குயிக்கா போவோமா, கொஞ்சம் பார்த்தா போவோம் சரியா. ஓகே, அடுத்த இரண்டாவது, பின்னரில் அணுவொன்றின் முதன்மை சக்தியுடன் என்ன என் சமன் 3 ஆக உள்ள சக்தி மட்டம் தொடர்பான பிழையான கூட்டு எது. பின்னரில் அணுவொன்றின் முதன்மை சக்தியுடன் என்ன என் சமன் 3 ஆக உள்ள ஒரு சக்தி மட்டம் தொடர்பாக என்ன பிழையான கூட்டு எது சரியா. அப்ப முதன்மை சக்தியுடன் என் சமன் 3, முதன்மை சக்தியுடன் என் சமன் 3, முதன்மை சக்தியுடன் என் சமன் 3 என்று எடுத்தோம்னா சரியா. இது எங்களுக்கு எத்தனாவது சக்தி மண்டலத்தில் இருக்கிறார், மூன்றாவது இருக்கிறார் பிரதான சக்தி மண்டலம், மூன்றாவது பிரதான சக்தி மண்டலத்தில், மூன்றாவது பிரதான சக்தி மண்டலத்தில், மூன்றாவது பிரதான சக்தி மண்டலத்தில் இருந்தாருன்னா இதுல இருக்கக்கூடிய உபசக்தி மட்டங்கள் எண்ணிக்கை எங்களுக்கு என்னவா இருக்கும், நாங்க இதை பற்றி சொல்லலாம். என் சமன் 3 எல்லுக்கான பருமதியா இருக்கும் 0, 1, 2. அப்ப எத்தனை பிரதான சக்தி மண்டலம் எங்களுக்கு உபசக்தி மட்டம் இருக்கலாம், எஸ் என்றது இருக்கலாம், பி என்றது இருக்கலாம், அது நிறைய என்ன டி என்ற உபசக்தி மட்டம் இருக்கலாம். அதாவது 3 இருக்கலாம், உபசக்தி மட்டங்கள் இருக்கலாம். அப்ப 3 உபசக்தி மட்டம் இருந்தால் இந்த உபசக்தி மட்டத்தில் இருக்கிற என்ன ஒபிஜன்களின் எண்ணிக்கை எங்களுக்கு என்னவா இருக்கும், ஒபிஜன்களின் எண்ணிக்கை எதாவது தரப்படும் பார்க்கிறாங்க, எதாவது தரப்படுவார் என் வர்க்கம், என்னன்றது பிரதான சக்தி மட்டம் என்றால் அதில் இருக்கிற ஒபிஜன்களின் எண்ணிக்கை தான் தரப்படும் என் வர்க்கத்தினால் தரப்படும். அப்ப இங்க என்ன செய்யலாம், அவங்களுக்கு என் சமன் 3 என் வர்க்கம் என்ன இருக்கும் 9 செய்யலாம், ஒபிட்டல் இருக்கலாம். அப்ப 9 ஒபிட்டல் இருக்கும், அந்த ஒபிட்டல் இருக்கக்கூடிய இலத்திரங்களின் எண்ணிக்கை எங்களுக்கு என்ன இருக்கும், இலத்திரங்கள் எண்ணிக்கையில் தரப்படும் 2 என் வர்க்கத்தால் தரப்படும். அப்ப எத்தனை இலத்திரம் இருக்கலாம், எங்களுக்கு 18 இலத்திரம் இருக்கலாம். எத்தனை இருக்கலாம், 18 இலத்திரம் காணப்படலாம். எத்தனை இலத்திரம் காணப்படலாம், 18 இலத்திரம் காணப்படலாம். இப்ப கழிக்கலாம் சரியா. அப்ப சொல்லிக்கிறாங்க, பின்னேற்றில் அணுகொண்டு என்ன முதன்மை சக்தியுடன் என் சமன் 3 ஆக உள்ள ஒரு சக்தி மட்டம் தொடர்பான பிழையான கூட்டு, பிழையான கூட்டு அதனுடன் தொடர்பட்ட என்ன 3 உபகோடுகள் உள்ளன, அந்த கூட்டங்களுக்கு என்ன சரியா இருக்கு. அப்ப எஸ் பி டி என்ற என்ன 3 செய்ய உபகோடுகள் இருக்கு சரியா. அடுத்தவங்களுக்கு எடுக்க அதில் 9 ஒபிட்டல்கள் இருக்கு, இருக்கும் என் வர்க்கம், அதாவது என்ன 9 ஒபிட்டல் இருக்கு. எஸ்லையும் செய்யும் ஒரு ஆள் இருப்பார், பி இருப்பார், எங்களுக்கு 3 இருக்கும், டி இருக்கும் 5 இருக்கு. மொத்தம் எங்களுக்கு என்ன செய்வார், மொத்தம் எங்களுக்கு எத்தனை இருப்பார், மொத்தம் எடுத்தோம்னா 9 ஒபிட்டல் இருக்கும். எத்தனை இருக்கும், 9 ஒபிட்டல்கள் காணப்படும், 9 ஒபிட்டல்கள் காணப்படும் சரியா. அடுத்தவங்களுக்கு இலக்கு அதில் உயர்ந்தபட்சம் 18 இலத்திரங்கள் காணப்படலாம். அப்ப எத்தனை இருக்குல்ல எங்களுக்கு 18 இலத்திரம் காணப்படும் என்றது நடக்கும் சரியா இருக்கும். எத்தனை இலத்திரம் காணப்படும், 18 இலத்திரங்கள் காணப்படும், 2 என் வர்க்கத்தால் தரப்படும். அடுத்த சொல்லிக்கிறாங்க, அதில் கோண சக்தி சொல்றேன், கோண உண்ட சக்தி சொல்றேன், திசைவு சக்தி எல்சமன் 2 உடைய உயர்ந்தபட்சம் 10 இலத்திரங்கள் காணப்படுவான், உயர்ந்தபட்சம் 10 இலத்திரங்கள் செய்யும் காணப்படுவான். அப்ப எல்சமன் 2 அவர் எங்க இருக்கிறார், டி என்ற உபசக்தி மட்டத்தில் இருக்கு, எங்க இருக்கு டி என்ற உபசக்தி மட்டத்தில் இருக்கு. அப்ப டி என்ற உபசக்தி மட்டத்தில் இருந்தா டி என்ற உபசக்தி மட்டத்தில் இருக்கலாம் எங்களுக்கு 5 ஒபிட்டல் இருக்கு. ஒவ்வொரு ஒபிட்டல் என்ன செய்யறா 2 இலத்திரம் இருந்தா மொத்தம் எத்தனை இலத்திரம் இருக்கலாம், எங்களுக்கு 10 இலத்திரம் காணப்படலாம். மொத்தம் எத்தனை இருக்கலாம், 10 இலத்திரம் காணப்படலாம். அந்த கூட்டங்களுக்கு என்ன நடக்கும் இங்க சரியா இருக்கு. மொத்தம் எத்தனை இருக்கலாம், 10 இலத்திரம் காணப்படலாம் சரியா, 10 இலத்திரம் காணப்படலாம் சரியா. அடுத்தது அடுத்த சொல்லிக்கிறது 5வது, அதில் காந்த சக்தி சொல்றேன் ml சமன் 0, காந்த சக்தி சொல்றேன் ml சமன் 0 உடைய உயர்ந்தபட்சம் 8 இலத்திரங்கள் காணப்படும். அப்ப ml சமன் 0, அப்ப ml சமன் 0 உடைய உயர்ந்தபட்சம் எத்தனை இருக்குமா, எங்களுக்கு 8 இலத்திரம் இருக்கலாம், 8 இலத்திரம் இருக்கலாம். இந்த அந்த கூட்டங்களுக்கு என்னவா இருக்கும், அந்த கூட்டங்களுக்கு என்னவா இருக்கும் பிள்ளையா இருப்ப. அப்ப இதுல எடுத்தோம்னா எங்களுக்கு பிரதாசக்தி 3 ஆள் இருக்கு, பிரதாசக்தி 3 இருக்கு. அப்ப எல்சமன் 0 அது மாதிரி என்ன செய்வார், எல்சமன் 0 இருக்கலாம், எல்சமன் 1 இருக்கலாம், எல்சமன் என்ன இருக்கலாம் 2 இருக்கலாம். அப்ப எல்சமன் 3 இருக்கீங்க இருக்கலாம், எல்லிட பெருமதி 0 இருக்கலாம், எல்லிட பெருமதி 1 இருக்கலாம், எல்லிட பெருமதி 2 இருக்கலாம், எல்லிட பெருமதி 2 இருக்கலாம் சரியா. அப்ப எல்லிட பெருமதி 0 இருக்கீங்க இருக்கலாம், எம்மிட பெருமதி இருக்கலாம் 0 இருக்கலாம். இப்ப 0 இருக்கு, எல்சமன் 0 இருக்கு,
ml 0 இருக்கலாம். L சமன் 1 இருக்கைகளையும் L சமன் 1 இருக்கைகளையும் L சமன் 1 இருக்கைகளையும் ml இட பெறுமதி உங்களுக்கு என்ன இருக்கலாம்? ml இட பெறுமதி -L2 -L2 செய்யலாம், பிளஸ் L மட்டும் இருக்கலாம். -L2 பிளஸ் L மட்டும் இருக்கலாம். -L2 பிளஸ் L மட்டும் இருக்கலாம். எங்களுக்கு என்ன நடக்கும்? L சமன் 1 இருந்தா -1 0 பிளஸ் -1 0 பிளஸ் பண்ண இருக்கலாம். -1 0 பிளஸ் பண்ண இருந்தா ml செய்யலாம் 0 இருக்கலாம். சரியா? அப்ப இதுல ஒரு 2 இலத்திரம் தரலாம், இதுல ஒரு என்ன வரலாம்? 2 இலத்திரம் தரலாம். அடுத்த எங்களுக்கு L சமன் 2 இருந்தோம்னா L சமன் 2 இருந்தா ml-க்கான பெறுமதி என்னவா இருக்கும்? ml-க்கான பெறுமதி -2 -1 0 +1 +2 இருக்கும். +1 +2 இருக்கும். சரியா? அதன்படி பார்த்தோம்னா இதுல எங்களுக்கு எத்தனை எழுத்துல இருக்கலாம்? இதுலயும் ஒரு ml சமன் இருக்கலாம், 0 இருக்கலாம். அப்ப இதுலயும் ஒரு எழுத்து மொத்தம் எத்தனை எழுத்துல இருக்கலாம்? எங்களுக்கு மொத்தம் எத்தனை எழுத்துல இருக்கலாம்? எங்களுக்கு 6 இலத்திரம் தான் காணப்படும். 6 இலத்திரம் தான் செய்வார் காணப்படுவார். நீங்க சொல்லி கிடக்க எங்களுக்கு என்ன 8 இலத்திரம் காணப்படும்னா அந்த கூட்டங்களுக்கு என்ன இருக்கும்? பிள்ளையா இருக்கும். சரியா? ஓகே, அதன்படி பார்த்தா எந்த கூட்டு பிள்ளையா இருக்கும்? 5வது கூட்டு பிள்ளையா இருக்கும். அந்த கேள்வியில கவனமா வாசிக்கணும். எது சரி எது பிள்ளைன்றதை நாங்க பார்ப்போம். சரியா? எது சரி எது பிள்ளைன்றதை நாங்க பார்ப்போம். சரியா? அப்ப கேள்வி கேட்டது எங்களுக்கு எது பிள்ளையான கூட்டுன்னு கேட்டிருக்கேன். சரியா? அடுத்த கேள்விக்கு வாங்க. அடுத்த கேள்விக்கு வாங்க. சரியா? அடுத்தது 3வது கேள்வி. ஹைட்ரஜன் ஹீலியம் லிதியம் பெர்லியம். அப்ப ஹைட்ரஜன் தந்திருக்க, அது மாதிரி என்ன தந்திருக்க? ஹீலியம் தந்திருக்க, லிதியம் தந்திருக்க, பெர்லியம் தந்திருக்க, போரன், அது மாதிரி சோடியம். ஹைட்ரஜன் ஹீலியம் அது மாதிரி தந்திருக்க, லிதியம் பெர்லியம் போரன் சோடியம். சரியா? அப்ப இவை இந்த முதலாம் அயனாக்க சக்தி குறைந்து வர்ற என்ன ஒழுங்கு கற்றுக்க. முதலாம் அயனாக்கத்தை குறைந்து வர்ற இருக்கிற ஒழுங்கு கற்றுக்க. சரியா? அப்ப எங்களுக்கு தெரியணும் முதலாம் அயனாக்கத்தை கூடின மூலகம் என்னவா இருக்கும்? எல்லா மூலகத்திலையும் முதலாம் அயனாக்கத்தை கூடினதா இருக்கும், எங்களுக்கு ஹீலியமா இருக்கும். அப்ப ஹீலியமா இருந்தா எந்த விட வராது? 4வது விடையும் 5வது விடையும் வராது. 4வது விடையும் 5வது விடையும் வராது. அப்ப இருக்கிற விட என்ன? 1 2 3. 3க்கு என்ன செய்வார்? எங்களுக்கு விட வரப்போ. சரி, அப்ப 4வது 5வது வராது. அப்ப என்ன முதல் 3க்கு என்ன எங்களுக்கு விட வரப்போ? அப்ப முதல் 3ல எடுத்தீங்கன்னா சரியா? முதல் 3ல எடுத்தோம்னா எங்களுக்கு லிதியம் சோடியம் அப்ப எங்களுக்கு தெரியும் கூட்டம் வழியே செய்யும் எங்களுக்கு அயனாக்க சக்தி குறைஞ்சு கொண்டு போகும். கூட்டம் வழி அயனாக்க சக்தி குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப கூட்டம் வழி அயனாக்க சக்தி குறைஞ்சு கொண்டு போகும்டா, கூட்டம் வழி அயனாக்கத்தை குறைஞ்சு போகணும்டா எங்களுக்கு தெரியணும் லிதியத்தை விட 6 குறைவா இருக்கு. லிதியத்தை விட 6 குறைவா இருக்கு. சோடியத்துக்கு குறைவா இருக்கு. இதை விட சோடியத்துக்கு குறைவா இருக்கு. அதே மாதிரி என்ன நடக்கும்? ஆவர்த்தனம் வழியை பார்த்தா பெர்லியத்தை விட 6 குறைவு. எங்களுக்கு 2ஆம் கூட்டத்தில் என்ன செய்யும்? 3ஆம் கூட்டத்தில் செய்யும் அயனாக்சைடு குறைவு ஏற்பட பிறகு என்ன நடக்கும்? எங்களுக்கு சரியா 2ஆம் கூட்டத்தில் என்ன செய்யும்? 3ஆம் கூட்டத்தில் குறைஞ்சி பிறகு நடக்கும் 4 5க்கு செய்யும் அதிகரிக்கும். இதை விட கூடவா இருக்கு. 4ஆம் கூட்டத்துக்கு கூடவா இருக்கு. அப்ப எங்களுக்கு அடுத்தறிய வேண்டியது பெர்லியத்தை விட 6 குறைவு, போரனுக்கு குறைவு விஷயம் தெரியும். பெர்லியத்தை விட 6 குறைவு, போரனுக்கு குறைவு விஷயம் தெரியும். சரியா? அப்ப இதுகளை வச்சு கொண்டு பா. அப்ப எங்களுக்கு எடுத்தோம்னா முதலாவது விடையில போரனுக்கு யாரோட கூட வந்திருக்கார்? பெர்லியத்தை விட கூட இருக்கார். போரனுக்கு யாரோட கூட வந்திருக்கார்? பெர்லியத்தை விட கூட இருந்திருக்கார். சரியா? அந்த கூட எங்களுக்கு என்ன இருக்கும்? கிடையாது. முதலாவது விடையும் நாங்க கட்டலாம். இனி எங்களுக்கு மிஞ்சி இருக்கிற என்ன இருக்கும்? 2வது விடையும் என்ன? 3வது விடையும் தான் செய்யாது எங்களுக்கு மிஞ்சி இருக்கு. 2வது விடையும் 3வது விடையும் தான் செய்யாது மிஞ்சி இருக்காரு. சரியா? இனி முதலாம் அயனாக்கத்தை குறைஞ்சது என்ன கூட்டமா இருக்கும்? முதலாம் கூட்டமா இருக்கும். ஒரு ஆவர்த்தனத்துல முதலாம் அயனாக்கத்தை குறைஞ்சு என்ன இருக்கும்? எங்களுக்கு முதலாம் கூட்டமா இருக்கு. அப்ப அதன்படி நாங்க பார்த்தோம்னா எங்களுக்கு மிச்சமா இருக்கிற விட என்ன 2வது 3வது. அப்ப லிதியம் போரன் எடுத்தோம்னா லிதியம் எத்தனையாம் கூட்டம்? முதலாம் கூட்டம். போரன் எத்தனையாம் கூட்டம்? 3ஆம் கூட்டம். அப்ப அதன்படி பார்த்தா நடக்கும் 6 குறைவா இருக்கு. எனக்கு லிதியத்துக்கு யாரை விட குறைவா இருக்கும்? போரனை விட குறைவா இருக்கும். லிதியத்துக்கு யாரோட குறைவா இருக்கும்? போரனோட குறைவா இருக்கும். அதன்படி பார்த்தா இந்த விடையும் வராது, 3வது விடையும் வராது. ஆகவே மிஞ்சிறது என்ன இருக்கும்? 2வது விடையா இருக்கும். ஆக மிஞ்சிறது 2வது விடையா இருக்கும். சரியா? 3வது கேள்விக்கு என்ன விட வரும்? எங்களுக்கு 2வது விடை வரும். 3வது கேள்விக்கு 2வது விடை வரும். ஓகே, அடுத்தது. சரியா?
அடுத்தது வாங்க நாலாவது கேள்விக்கு வாங்க. அடுத்தது நாலாவது கேள்விக்கு வாங்க. அடுத்தது நாலாவது கேள்விக்கு வாங்க. சரியா? அப்ப நாலாவது கேள்வி எடுத்தோம்னா ஒன்று ஐஎஃப்ஓ மைனஸ் ஐஎஃப்ஓ பிளஸ் ஐஎஃப்ஓ பிளஸ் ஐஎஃப்ஓ பிளஸ் அதனால இருக்கார் ஐஎஃப்ஓ மைனஸ் ஐஎஃப்5. சரியா? ஒன்று ஐஎஃப்ஓ பிளஸ் ஐஎஃப்ஓ மைனஸ் ஐஎஃப்5 ஆகியவற்றின் வடிவங்கள் முறை. அப்ப மூன்று பேர் தான் இருக்கணும். என்ன ஐஎஃப்ஓ பிளஸ் ஐஎஃப்ஓ மைனஸ் ஐஎஃப்5 ஆகிய என்ன அயன்கள் வடிவங்கள் முறை. அப்ப கேள்விக்காக பாடம் வாசிக்கணும். சில வழி கேட்பான் கேட்கிறாங்க நோமலா செய்வான் கேட்கிறானத்தை கேட்பான் கேட்கிறானத்தை கேட்பான் சில வேலை மூலக்கூறு வடிவத்தை கேட்பான். சரியா? அப்ப இதை கேட்கிறாங்கன்னு செய்யணும். நீங்க யோசிக்கணும். டக்குனு பார்த்துன்னு செய்யணும். அதை யோசிச்சுட்டு தான் செய்யணும். ஆன்சருக்கு போகணும். இனி ஐஎஃப்ஓ பிளஸ் எடுத்தா அந்த பிளஸ் எங்கே இருக்கும்? ஐடியில இருக்கும். அப்ப ஐடின்றது உங்களுக்கு தெரியும். எத்தனையாம் கூட்டம்? ஐடியில் எத்தனையாம் கூட்டம்? 7ஆம் கூட்டம். அப்ப ஒரு இடத்துல போயிருக்கும். அப்ப ஒரு இடத்துல போயிருந்தா இப்ப எத்தனை எத்தனை பேரவில்லை எங்களுக்கு 6 இருக்கு. அப்ப 6 இருந்தா 4 எங்க போகுது? பிணைப்புக்கு போகுது. 4 எங்க போகுது? பிணைப்புக்கு போகுது. அப்ப 4 பிணைப்புக்கு போக ஒரு என்ன இருக்கும்? தனிச்சோடி இருக்கும். ஒரு தனிச்சோடி. அப்ப ஒரு தனிச்சோடி இருந்தாருண்டா எங்களுக்கு என்ன வருவார்? எங்களுக்கு வடிவம் என்ன வரும்? 4 பிணைப்பு ஜோடியும் ஒரு தனிச்சோடியும் இருந்தா வடிவம் என்ன இருக்கும்? சீசோவா இருக்கும். அதே நேரம் என்ன நடக்கும்? இவன் இந்த எலக்ட்ரான் சோடி கேத்திரன் நம்ம எடுத்தீங்கன்னா எலக்ட்ரான் சோடி கேத்திரன் நம்ம எடுத்தீங்கன்னா என்ன இருக்கும்? எங்களுக்கு வந்து 5 பேர் இருக்கு. அப்ப முக்கோணம் இருக்க ஒன்பதமா இருக்கும். என்ன இருக்கும்? முக்கோணம் இருக்க ஒன்பதமா இருக்கும். சரியா? அதே அடுத்து என்ன? ஐஎஃப்ஓ மைனஸ். அப்ப ஐஎஃப்ஓ மைனஸ் ஒரு மைனஸ் வந்து அப்ப ஒரு இடத்துல வாங்கப்பட்டிருக்கு. அப்ப ஏற்கனவே 7 இலத்திரன் இங்கே இருக்கு. ஐடியில இருக்கு. ஒன்று வாங்கப்பட்டிருந்தா என்ன இருக்கு? அதுல 8 இலத்திரன் இருக்கு. அப்ப 8 இலத்திரன் இருந்தாங்கன்னா 4 செய்யும் எங்களுக்கு பிணைப்புக்கு போக 4 பிணைப்புக்கு போக 4 பிணைப்புக்கு போக எங்களுக்கு என்ன நடக்குது? 4 பிணைப்புக்கு போக 2 இருக்கும் தனிச்சோடி. அப்ப 2 தனிச்சோடியும் இருந்தா 2 தனிச்சோடியும் 4 பிணைப்பு ஜோடியும் இருந்தா எங்களுக்கு என்ன வடிவமா இருக்கும்? எங்களுக்கு தள சதுரமா இருக்கும். தள சதுரமா இருக்கும் வடிவம். அதே நேரம் எங்களுக்கு என்ன நடக்குது? எலக்ட்ரான் சோடி கேத்திரன் எடுத்தீங்கன்னா வருது. சரியா? ஓகே. அதன்படி பார்த்தா எங்களுக்கு முதலாவதுக்கு சீசோ வரணும். ரெண்டாவதுக்கு என்ன வரணும்? ரெண்டாவதுக்கு தள சதுரம் வரணும். சரியா? சீசோவும் தள சதுரமும் வரணும். அப்படி ஒரே ஒரு விட என்ன? முதலாவது விட மட்டும்தான் இருக்கு. சரியா? முதலாவது விட மட்டும்தான் இருக்கிறேன். மூன்றாவதுக்கு வாங்க ஐஎஃப்5. ஐஎஃப்5 படித்தா என்ன நடக்கும்? எங்களுக்கு அயனின் இருக்கு. எதிரே இருக்க 5 புளோரின் இருக்கு. அப்ப இதையும் ஒரு தனிச்சோடி இருக்கு. 7ஆம் கூட்டம் 7 இடத்துல இருந்தாரு. சரியா? 7 இடத்துல இருந்தாரு. இப்ப எங்களுக்கு என்ன ஒரு வடிவம்? சரியா? சதுர சதுர கூம்பகம் பேர் என்ன வரும்? சதுர கூம்பக வடிவம். சதுர கூம்பக வடிவம் பேர். சரியா? அதில் என்ன நடக்கும்? இலத்திரன் சோடி கேத்திரன் என்ன இருக்கும்? இலத்திரன் சோடி கேத்திரன் என்ன இருக்கும்? எங்களுக்கு பெண்முக்கியா இருக்கும். பெண்முக்கியா இருக்கும். அப்ப இந்த ரெண்டுலயும் இலத்திரன் சோடி கேத்திரன் என்ன இருக்கும்? பெண்முக்கியா இருக்கும். சரியா? ஓகேவா? அப்ப இந்த கேள்வியில எங்களுக்கு வடிவம் தான் கேட்டிருக்காரு. மூலக்கூறு வடிவம் தான் கேட்டிருக்காருன்னு செய்வோம். வடிவா பார்ப்போம். சரியா? ஓகேவா? பார்த்துட்டு செய்வோம். ஆன்சரை போட்டீங்கன்னா அப்ப அதன்படி பார்த்தா 4வது கேள்விக்கு என்ன விட வரும்? எங்களுக்கு முதலாவது விடை வரும். 4வது கேள்விக்கு முன்னும் முதலாவது விடை வரும். சரியா? அடுத்தது வாங்க 5வது கேள்விக்கு வாங்க. அது 5வது கேள்வி. அடுத்தது 5வது கேள்வி. 5வது கேள்விக்கு வாங்க. சரியா? அப்ப 5வது கேள்வியில எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன? அந்த ஓர்டர் தெரியும். அந்த ஓர்டர்ல ஆகமையில இருக்கும் பூச்சி இருக்கும். பூச்சிக்கு அடுத்து என்ன வரும்? பூச்சிக்கு அடுத்தது யார் வரும்? எங்களுக்கு எஸ்டர் வரும். எஸ்டருக்கு அடுத்தது அமில குளோரைட் வரும். அமில குளோரைட் அடுத்து என்ன வரும்? அமைட் வரும். அமைட்ல என்ன செய்யும்? நாங்கள் நீர் அகற்றப்பட்ட மாதிரி நைட்ரைல் வரும். நைட்ரைல எடுத்தாலே வரும் எங்களுக்கு ஆல்டிகேட் வரும். ஆல்டிகேட் அடுத்தது கீட்டோன் வரும். கீட்டோனுக்கு அடுத்தது அல்கோஹால் அமைட். அந்த ஓர்டர் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த ஓர்டர் படி எடுத்தா எங்களுக்கு தந்திருக்கிற சேர்வை என்ன இருக்கு? ஒன்று அல்கஹோலும் 2வது இன்னும் தந்திருக்காரு. ஒன்று அல்கஹோலும் அடுத்த யாரும் தந்திருக்கிறார்? ஒன்று அல்கஹோலும் அதனால இருக்க கார்பன் டபுள் பாண்ட் CH2 சரியா? அப்ப இதுல எங்களுக்கு பிரதான தொழிற்பட கூட்டமா இருக்கக்கூடியார்கள் ஒன்று அல்கஹால் அடுத்த மாதிரி அமைது. அதுல எங்களுக்கு தெரியும் அந்த ஊடர்ல யார் மீது இருக்காரு? அந்த ஊடர்ல மீது இருக்கிற இருக்கு எனக்கு அல்கஹாலா இருக்கு. அப்ப பேரை முடியணும் போல் ஒன்று முடியும். பேர் முடியணும் போல் ஒன்று முடியும். பேர் போல் ஒன்று முடியணும்னா அப்படி இருக்கிறபடி என்ன இருக்கும்? எங்களுக்கு முதலாவது விடையும் 2வது விடையும் தான். முதலாவதும் 2வது விடையும் தான் இருக்கு. முதலாவதும் 2வது விடையும் தான் இருந்தா இனி நாங்க இதை பார்க்கணும். இனி நாங்க பேரை போடணும். பேரை போடைய பிரதான உட்படுவதற்கு செய்யணும். குறைஞ்ச இலக்கம் கிடைக்கணும். அதே மாதிரி இந்த டபுள் போன்ற தான் பிரதான சங்கிலிக்க வரணும். அப்ப 1 2
மூன்று நாலு அஞ்சு. அப்ப அஞ்சாவது என்ன இருக்கு? ஒரு அமைனோ கூட்டம் இருக்கு. என்ன இருக்கு? அமைனோ கூட்டம் இருக்கு. இங்க என்ன இருக்கு? ஒரு எதைல் கூட்டம் இருக்கு. இங்க ஒரு எதைல் கூட்டம் இருக்கு. சரியா? எதைல் கூட்டம் இருக்கு. முதலாவது செய்யறது டபுள் ஒன்று இருக்கு. அப்ப எதையிலும் இருக்கு, அமைனோவும் இருக்கு. அப்ப அல்பாபெட்டிக் ஆர்டர்ல இது முதலுக்கு வரும். எங்களுக்கு முன்னுக்கு வர போறதா இருக்கும் அமைனோவா இருக்கு. அமைனோ எத்தனாவது இருக்கு? அமைனோ அஞ்சாவது இருக்கு. அதன்படி பார்த்தா இதை விட எங்களுக்கு இரண்டாவது விட வரும். அப்ப இரண்டு வேறு 5 அமைனோ 2 எதாயில் எத்தனை கார்பன்? 5 கார்பன். 5 கார்பன். அப்ப எங்களுக்கு என்ன வரும்? பென்ட் 1 என் முதலாவது இருக்கு எங்களுக்கு டபுள் ஒன்று. பென்ட் 1 எத்தனாவது OH இருக்கு? மூன்றாவது. அப்போ பென்ட் 1 3 4 வரும். பென்ட் 1 3 4 வரும். சரியா? ஓகேயா? பென்ட் 1 3 4 வரும். சரியா? ஓகே. அடுத்து எங்களுக்கு இருக்கிற அதன்படி பார்த்தா எத்தனாவது வரும்? எங்களுக்கு அஞ்சாவது கேள்விக்கு என்ன விட வரும்? இரண்டாவது விட வரும். அஞ்சாவது கேள்விக்கு என்ன விட வரும்? இரண்டாவது விட வரும். சரியா? அப்ப அந்த ஓடரை திருப்ப திருப்ப இருக்கா பாருங்க. அந்த ஓடரை திருப்ப திருப்ப இருக்கா பாருங்க. சரியா? அடுத்த கேள்விக்கு வாங்க. அடுத்த கேள்வி ஆறாவது கேள்வி இருக்கிற கொதிநிலைகள் தொடர்பான என்ன பின்வரும் கூற்றுகளில் சரியானது இது. கொதிநிலைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது இது. முதலாவது சொல்லியிருக்க N2 ஆனது NO-விலும் பார்க்க உயர்ந்த கொதிநிலையை கொண்டது. அப்ப N2 ஆனது NO-விலும் பார்க்க உயர்ந்த கொதிநிலையை உடையது. அப்ப N2 NO எடுத்தோம் என்றால் கிட்டத்தட்ட ரெண்டு பேரையும் என்ன மூலக்கூறு தெளிவு கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கும் சமம். மூலக்கூறு தெளிவு சமம் என்றால் நாங்க அடுத்த என்ன பார்க்கணும்? அடுத்தது பார்க்க வேண்டியது என்ன இருக்கும்? எங்களுக்கு அவையில கவர்ச்சியை பார்ப்போம். அப்ப N2 எடுத்தோம்னா என்ன முனைவற்ற மூலக்கூறு. அப்ப லண்டன் கவர்ச்சி செய்யும். இவரை 28 அவற்றை என்ன 30 தான். இருந்தாலும் அவ்வளவு பெரிய என்ன இருக்காது, மூலக்கூறுல மாற்றம் இல்லை. இன்னும் அடுத்த நாங்க பார்க்க வேண்டியது இருக்கும். அடுத்த நாங்க பார்க்க வேண்டியது இருக்கும் 28 28 என்ன 30. அப்ப அடுத்த நாங்க பார்க்க வேண்டியது இருக்கும் கவர்ச்சி விசையோட வலிமை. அப்ப இந்த கவர்ச்சி விசையோட வலிமை எந்த உழைஞர் இருக்கும்? லண்டன் கவர்ச்சி விசை இருக்கும். என்ன உழைஞர் இருக்கும்? என்ன உழைஞர் இருப்ப எங்களுக்கு என்னோட இருக்கிற இது முனைவு இது முனைவு இருக்கிறது. ஆகவே நடக்கும் எங்களுக்கு அறவிட லண்டன் கவர்ச்சி விசை யார் முனைப்பா இருக்கும்? இருமுனைவு இருமுனைவு இடைக்கவர்ச்சி நடக்கும் வலிமையா இருக்கும். சரியா? அப்ப அதன்படி பார்த்தா எங்களுக்கு முதலாவது கூட்டு என்னவா இருக்கு? N2 ஆனது NO-விலும் பார்க்க என்ன உயர்ந்த கொதிநிலையை உடையது. N2 ஆனது NO-விலும் பார்க்க என்ன உயர்ந்த கொதிநிலையை உடையது என்றா எங்களுக்கு அந்த கூட்டங்களுக்கு என்னவா இருக்கும்? அந்த கூட்டங்களுக்கு என்னவா இருக்கும்? இங்க பிழையா இருக்கும். அப்ப N2 ஆனது NO-விலும் பார்க்க என்ன உயர்ந்த கொதிநிலை அந்த கூட்டு பிழை. யாருக்கு கொதிநிலை கூடவா இருக்கும்? எங்களுக்கு NO-க்கு என்ன இருக்கும்? கொதிநிலை கூடவா இருக்கும். அடுத்த pH3 ஆனது அமோனியாவிலும் பார்க்க என்ன உயர்ந்த கொதிநிலை உடையது. ஏன்னா அந்த கூட்டு என்னவா இருக்கும்? எங்களுக்கு பிழையா இருக்கும். நாங்க பார்த்தோம்னாங்க கூட்டம் 5 என்ன ஐதரைட்டுகள் என்ன பார்த்தாங்க கொதிநிலை பார்த்தாங்க. அப்ப இதுல எடுத்தவங்க ஆகக்கூடிய கொதிநிலை யாருக்கு இருக்கும்? அமோனியாக்கு இருக்கும். யாருக்கு இருக்கும்? அமோனியாக்கு இருக்கும். அமோனியாவோட யாரை குறைவா இருக்கும்? pH3 குறைவா இருக்கும். சரியா? pH3 விட யாரை கூடவா இருக்கும்? ASH3 கூடவா இருக்கும். ASH3 விட இது ஒரு பாசிபிள் வந்திருந்தது இதை விட யாரை கூடவா இருக்கும்? SbH3 கூடவா. அப்ப அமோனியா பொஸ்பீன் அது மாதிரி என்ன ஆர்சனிக் ஹைட்ரைட் அது மாதிரி அந்திமணி ஹைட்ரைட். அப்ப அமோனியா விட அது கூடவா இருக்கும். அந்திமணி ஹைட்ரைடுக்கு கொதிநிலை கூடவா இருக்கும். அப்ப எங்களை அதை கேட்கல அதே மாதிரி கேட்டவர் அமோனியாவின் பொஸ்பீன் கேட்டவர். சரியா? pH3 கேட்டவர். அப்ப இங்க எடுத்தோம்னா இதே இந்த என்ன கொதிநிலை அதிகரிக்கான காரணம். சரியா? அப்ப இந்த கொதிநிலையை தீர்மானிக்கிறது தனியா என்ன இல்லை லண்டன் கவர்ச்சி மட்டுமோ இருமுனைகளுடைய கவர்ச்சி மட்டுமோ இல்லை. அப்ப ரெண்டு பேரையும் இல்லை சேர்ந்த விளைவுதான் எங்களுக்கு தீர்மானிக்கும் யாருக்கு கூடன்றது டிசைட் பண்றது. அப்ப யாருக்கு கொதிநிலை கூடன்றது டிசைட் பண்றதுன்னு இருக்கு ரெண்டு பேர்த்தையும் நிகர விளைவு தான் செய்யும் எங்களுக்கு தீர்மானிக்கும். அப்ப அதன்படி பார்க்கல இங்க இதுல ஹைட்ரஜன் கொண்டிருக்கிறத கொஞ்சம் கூடுவாரு. இங்க நோக்கி பாத்தீங்கன்னா இருமுனைவு இருமுனை வலிமை குறையும். ஏன் இவன் மின்னேற்றமும் குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப இருமுனைவு இருமுனை கவர்ச்சி வலிமை குறைஞ்சா எங்களுக்கு ஆனா என்ன கூடும்? லண்டன் கவர்ச்சி வலிமை கூடும். இந்ததாலதான் இதற்கு என்ன நடக்கும்? கொதிநிலை இந்த போக்குல கூடும். சரியா? அப்ப இருமுனைவு இருமுனையோட கவர்ச்சியை மட்டும் அதே மாதிரி என்ன லண்டன் கவர்ச்சியை மட்டுமோ வச்சு நாங்க இதை தீர்மானிக்க மாட்டோம். இந்த கொதிநிலையை தீர்மானிக்க மாட்டோம். சரியா? ஓகே. அதன்படி பார்த்தா நடக்கும் எங்களுக்கு. அதன்படி பார்த்தா இரண்டாவது கூற்று எங்களுக்கு என்ன pH3 ஆனது NH3 பார்க்க உயர்ந்த கொதிநிலையை உடையது. இல்லை அந்த கூட்டங்களுக்கு என்ன இருக்கும்? பிழையா இருக்கும். அந்த கூட்டங்களுக்கு என்ன இருக்கும்? பிழையா இருக்கும். வேற கூடதான் இருக்கும். அமோனியாக்கு அதை விட கூட இருக்கும். பொஸ்பீனை விட கூடதான் இருக்கும். சரியா? அடுத்த சொல்லிக்கிறாரு செனட் ஆனது கிரிப்டனிலும் பார்க்க என்ன உயர்ந்த கொதிநிலையை கொண்டு.
செனனானது கிரிப்டனிடம் பார்க்க உயர்ந்த கொள்கையை கொண்டது. அப்ப எனக்கு தெரியும் செனன் கிரிப்டன் எத்தனையாம் கூட்டம்னா டக்கால் தெரியும் உண்மை தெரிஞ்சதான் எனக்கு செய்யலாம். அப்ப ஹீலியம், நியோன், ஆகன், கிரிப்டன், செனன், ரேடன். இதுல எடுத்தோம்னா இந்த இவ்வளவும் எத்தனையாம் கூட்டமா இருக்கும்? 8ஆம் கூட்டம், அதாவது பூச்சிய கூட்டமா இருக்கு. பூச்சிய கூட்டமா இருக்கீங்கள எங்களுக்கு யாரை சொல்லிக்கிறாக்கு செனன் ஆனது கிரிப்டனிடம் பார்க்க என்ன உயர்ந்த பகுதியை உடையது. அப்ப செனன் என்றதுக்கு ஆட்டை விட கூடவா இருக்கு, கிரிப்டனோட என்ன எங்களுக்கு கொதில கூடன்னா அந்த கூட்டங்களுக்கு என்ன இருக்கும் சரியா இருக்கு. அப்ப கிரிப்டனை விட அரை கூட செனனுக்கு என்ன கூடவா இருக்கு எங்களுக்கு கொதிலை கூடன்றது இருக்கும் சரியா இருக்கு. சரியா, அதன்படி பார்த்தா எங்களுக்கு 3வது கூட்டம் இருக்கும் சரியா இருக்கு. சரியா, அடுத்த 4வது சொல்லிக்கிறாக்கு CH3CH2OH இதென்ன CH3CH2OH CH3CH2OH ஆனது CH3CH2CH2OH பார்க்க என்ன உயர்ந்த கொதிநிலை என்ன பிழை. எங்களுக்கு இங்கேயும் நாங்க அதை பார்க்கலாம், இங்கேயும் அச்சல் கூட்டம் கூட நடக்கும், 2 பேரும் 13 இருக்கும். இருந்தாலுமே நடக்கும் எங்களுக்கு அச்சல் கூட்டம் கூட கூட எங்களுக்கு என்ன நடக்கும், இங்க அச்சல் கூட்டம் கூட கூட அவன் என்ன நடக்கும் லண்டன் கவர்ச்சி வலிமை கூடிக்கொண்டு போகும். அப்ப லண்டன் கவர்ச்சி வலிமை கூட கூட நடக்கும், இது கூடும் எங்களுக்கு இங்க கொதிநிலை சேர்ந்து போகும், கொதிநிலை கூடிக்கொண்டு போகும். சரியா, அப்ப எதனோட விட அதை கூடவா இருக்கு புறப்பனோளுக்கு என்ன வருது கொதிநிலை கூடவா இருக்கு. சரியா, இதனோட விட புறப்பனோளுக்கு என்ன இருக்கும் கொதிநிலை கூடவா இருக்கு. அப்ப அதன்படி பார்த்தா எங்களுக்கு எதனோடானது சொல்லி கிடக்கு என்ன ஆறிலும் பார்க்க புறப்பனோடையும் பார்க்க என்ன உயர்ந்த கொதிநிலையை உடையதுண்டா அந்த கூட்டங்களுக்கு என்ன இருக்கும், அந்த கூட்டங்களுக்கு என்ன இருக்கும் கிடையாது. சரியா, அடுத்து 5வது கூட்டம் சொல்லி கிடக்கு என்ன எங்களுக்கு தந்திருக்கிறார் 2-methyl propane. அதே மாதிரி என்ன தந்திருக்கார் ஒரு பியூட்டேனும் தந்திருக்கார், ஒரு பியூட்டேனும் தந்திருக்கார். அப்ப இந்த 2 பேரும் எடுத்தோம்டா இந்த 2 பேர்லயும் யாருக்கு கொதிநிலை கூடவா இருக்கு, இந்த 2 பேர்லயும் யாருக்கு கொதிநிலை கூடவா இருக்கு எங்களுக்கு 2-methyl propane விட யாரு கூடவா இருக்கு, இதை விட யாரு கூடவா இருக்கும் எங்களுக்கு பியூட்டேன் கூடவா இருக்கு. ஏன் இதை விட வரை கூடவா இருக்கும், இங்க 2 பேர்லயும் மூலக்கூறு சமன். அப்ப அடுத்ததா 2 பேர்லயும் லண்டன் கவர்ச்சி சான்று, இந்த லண்டன் கவர்ச்சி வலிமைன்றது இதுல தங்கி இருக்கும், ஒன்று மூலக்கூறு திணிவு, 2வது மூலக்கூட்டு என்ன மீட்பெற. அப்ப சிவசரியா கூட கூட நடக்கும், இவையில வந்து கொதிநிலை கூடிக்கொண்டு போகும். அப்ப அதன்படி பார்த்தோம்னா எங்களுக்கு 2-methyl propane விட யாருக்கு கொதிநிலை கூடவா இருக்கு எங்களுக்கு பியூட்டேனுக்கு என்ன இருக்கு கொதிநிலை கூடவா. சரியா, அப்ப 2-methyl propane விட அது கூடவா இருக்கு எங்களுக்கு பியூட்டேனுக்கு கொதிநிலை கூடவா. அதன்படி பார்த்தா எங்களுக்கு எத்தனை விட வரும் இங்க. சரியா, அதன்படி பார்த்தா எங்களுக்கு 3வது விடை சரியா இருக்கு. அப்ப எல்லா கூறு சரியான கேட்டது என்னனானது என்ன கிரிப்டனிடம் பார்க்க என்ன எங்களுக்கு உயர்ந்த கொதிநிலையுடைய அந்த கொதிநிலை இருக்கு சரியா இருக்கு. அப்ப கிரிப்டனை விட அது கூடவா இருக்கு எனக்கு என்ன இருக்கு கொதிநிலை கூடவா இருக்கு. சரியா, அடுத்தது 7வது கேள்விக்கு வாங்க. அடுத்த 7வது கேள்விக்கு வாங்க. சரியா, அப்ப இந்த 7வது கேள்வின்றது இதோட சம்பந்தப்பட்டது எங்களுக்கு கரைதிறன் பெருக்கத்தோட சம்பந்தப்பட்டது, கரைதிறன் பெருக்கத்தோட ரயன் சமநிலையோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியா இருக்கும். அப்ப உங்களுக்கு சொல்லிக்கிறாக்கு MOH ட்வைஸ் ஆனது அரிதாக நீரில் கரையும் ஒரு திண்மமாகும், pH 8 ஒரு தரப்பட்ட என்ன ஒரு வெப்பநிலையிலும் MOH ட்வைஸ் ஒரு நிரம்பிய நீர்க்கீர்கள் உள்ள M2+ செறிவு 1/10⁶ மோல்/m². இவ்வெப்பநிலையில் M2+ aqueous செறிவு என்ன 1/10⁴ மோல்/m² உள்ள MOH ட்வைஸ் நிரம்பிய நீர்க்கீர்களின் pH பெருமானம் தெரியாது. அப்ப எங்களுக்கு தந்திருக்கிற MOH ட்வைஸ்ன்றது முதல் தந்திருக்கேன் ஒரு அரிக்கரையும் அயன் நம்ம தந்திருக்கார் MOH ட்வைஸ்ன்றது. சரியா, ஒரு அரிக்கரையும் அயன் பண்ண இருக்கார். pH 8 என்ன தரப்பட்ட ஒரு வெப்பநிலையில் MOH ட்வைஸ் என்ன நிரம்பிய நீர்க்கீர்களில் உள்ள என்ன M2+ செறிவு. அப்ப நிரம்பிய நீர்க்கீர்களா நாங்களுக்கு என்ன நடக்கும் MOH ட்வைஸ் எடுத்தா M2+ aqueous ஆகவும்
ரெண்டு OH மைனஸ் ஈக்குவல்ஸ் ஆகும் செய்யும் எங்களுக்கு அயனாக்கமடை. அயனாக்கமடையக்கள் இதற்கு தெரியும் எனக்கு என்ன KSP கொடுத்த வெப்பநிலைக்கு இருக்கு. அந்த KSP பெருமானம் எங்களுக்கு தந்திருக்க சரியா, அந்த KSP பெருமானம் எங்களுக்கு தரையில். அப்ப நாங்க என்ன செய்வோம், இந்த KSP பெருமானத்தை கணிப்போம். அப்ப இந்த KSP பெருமானத்தை கணிக்கிறதுக்காணித்தான் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நிரம்பிய கசல்ல இருக்கிற என்ன pH தந்திருக்கு. என்னங்க pH தந்திருக்கார் சரியா. அதுக்கு என்னன்னா pH 8 என்ன ஒரு தரப்பட்ட என்ன வெப்பநிலையில MOH நிரம்பிய கசல்ல M2+ இருக்கு. அப்ப pH தந்திருக்கிறார், அது மாதிரி என்ன தந்திருக்கார் அந்த கசல்ல கேட்கிற M2+ இருக்கு. சரி தந்திருக்கு pH தந்திருக்க M2+ இருக்கார். சரி தந்திருக்கு. அப்ப pH எடுத்தோம்னா 8. அப்ப pH எடுத்ததை வச்சுக்கொண்டு நாங்க யாரை காணலாம், POH காணலாம். POH நாங்களுக்கு என்ன வரும் 14. அதாவது என்ன எடுத்தோம்னா எங்களுக்கு PK அப்படின்னு எடுத்தோம்னா 14 எடுத்தோம். PK அப்படின்னு எடுத்தோம்னா 14 எடுத்தோம்னா PK அப்படி 14 எடுத்தோம்னா POH எங்களுக்கு தெரியுமா என்ன 6 இருக்கும். POH 6 இருக்கும். POH 6 எடுத்தோம்னா OH மேசரியா இருக்கும் 1 × 10⁻6 3 டெசிமீட்டர் மைனஸ் 1 × 10⁻6 3 டெசிமீட்டர் மைனஸ் 1 × 10⁻6 3 டெசிமீட்டர் மைனஸ் OH மைனஸ் ஆன்சர். அப்போ OH மைனஸ் எனக்கு 1 × 10⁻6 வரும் சரியா. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த நிரம்பிய நீர்க்கசல்னா இவற்றை KSP பெருமானம் அந்த கசல இருக்கிற அயன்கள் சரிவுகளான என்ன பெருக்கிறதுக்கு நிலவான சமனா இருக்கும். நிலவான இருக்கும் சமனா இருக்கும். அப்ப சமனா இருந்தாருண்டா KSP இருக்கு சமனா இருக்கு IPக்கு சமனா இருக்கு. கேட்கணும்னா IPக்கு சமனா இருக்கு. அப்ப KSP IPக்கு சமனா இருக்கும்டா அந்த கசல OH மேசன் சரிவு என்ன இருக்கும் 1 × 10⁻6 இருக்கும். M2+ சரிவுகள் வந்து யாருக்கு அவர் மூலம் வந்து யாருக்கு 1 × 10⁻6 3 டெசிமீட்டர் மைனஸ். இது என்ன தெரியும் எனக்கு 2 பேருமே தெரியும் சரிவுகள் தெரியும். அப்ப சரிவுகள் தெரிஞ்சாருண்டா அதை வச்சுக்கொண்டு அயன் பெருக்கத்தை காணலாம். அந்த கசலை செய்யலாம் அயன் பெருக்கம் M2+ சரிவு தர OH மைனஸ் சரிவுடன் இருக்கு பெருக்கமா இருக்கும். OH சரிவிட பெருக்கமா இருக்கு. அப்ப அதுல இருந்து எங்களுக்கு M2+ சரிவு தெரியுமா 1 × 10⁻6 3 டெசிமீட்டர் மைனஸ் அலங்களை வழியா போடுங்க இந்தியன் இருக்கும். OH மேசருக்கு பதிலாக ஓடுங்க 1 × 10⁻6 3 டெசிமீட்டர் மைனஸ் என்ன இருக்கு பெருக்கமா இருக்கு. இது காணலாம் அயன் பெருக்கத்தை காணலாம். என்ன காணலாம் அயன் பெருக்கத்தை காணலாம். அப்ப அயன் பெருக்கத்தை கண்டோம்னா எங்களுக்கு என்ன வருது 1 × 10⁻18 மூல் கனம் டெசிமீட்டர் மைனஸ் இதெல்லாம் இருக்கும் அயன் பெருக்கம். அப்ப அந்த வெப்பநிலையில அந்த அயன் பெருக்கம் யாருக்கு சமனா இருக்கும் எங்களுக்கு KSPக்கு சமனா இருக்கும். அயன் பெருக்கம் யாருக்கு சமனா இருக்கும் KSPக்கு சமனா இருக்கும். அயன் பெருக்கம் யாருக்கு சமனா இருக்கும் KSPக்கு சமனா இருக்கும் சரியா. அயன் பெருக்கம் KSPக்கு என்ன இருக்கும் சமனா இருக்கும் சரியா. ஓகே இனி எங்களுக்கு இப்ப என்ன தெரியும் அந்த வெப்பநிலை இருக்கிற KSP பெருமானம் தெரியும். அப்ப இந்த KSP பெருமானம்ன்றது குறித்த வெப்பநிலைக்கு என்ன இருக்கும் மாறிலியா இருக்கு. அப்ப அந்த KSP பெருமானம் 1 × 10⁻18 மூல் கனம் டெசிமீட்டர் மைனஸ் 9 இருக்கு சரியா. எங்களுக்கு தேவை என்ன எங்களுக்கு தேவை கேட்டிருக்க என்ன கேள்வியில எங்களுக்கு கேட்டிருக்க M2+ என்ன இவ்வெப்பநிலையில் M2+ சரிவு 1 × 10⁻4 மூல் டெசிமீட்டர் ஆகும் என்ன MOH அப்ப கேட்கிற அந்த M2+ சரிவு 1 × 10⁻4. அப்ப இன்னொரு கசல் இருக்கு அதே வெப்பநிலை இருக்கு அந்த கசலுக்கு M2+ சரிவு என்ன 1 × 10⁻4 1 × 10⁻4 மூல் டெசிமீட்டர் மைனஸ். அப்ப 1 × 10⁻4 மூல் டெசிமீட்டர் மைனஸ் அதோட அந்த கசல் என்ன இருக்கா நிரம்பிய கசலா இருக்கா என்ன இருக்கா நிரம்பிய கசலா இருக்கா. அப்ப நிரம்பிய கசலா இருந்தா அங்கேயும் எங்களுக்கு என்னவா இருக்கும் அயன் பெருக்கமா இருக்க சமனா இருக்கு KSPக்கு சமனா இருக்கு. அயன் பெருக்கம் KSPக்கு சமனா இருக்கு. அப்ப அதை வச்சு நாங்க என்ன செய்யலாம் KSP யாருக்கு MOH யாருக்கு சமனா இருக்கு M2+ சரிவு தர
OH மைனஸ் ஐக்கோசரியோட வர்க்கம். சரியா? நீங்கள் கேஸ் பேப்பர் மாதிரி 310 செய்ய உங்களுக்கு கணம் டெசிமீட்டர் மைனஸ் பண்ணி M2 பஸ் சரி வேணும் இருக்கும் 1/10 செய்ய 4 1/10 செய்ய 4 இன்டு OH மெத்தடோட வர்க்கத்துக்கு பதிலா நாங்கள் என்ன போடலாம் OH மெத்தட் தான் இப்போ காணணும் நாங்கள் என்ன காணணும் இதைத்தான் காணணும் அப்போ OH மெத்தடோட என்ன வரலாம் வர்க்கத்தை காணணும் கண்டா எங்களுக்கு என்ன வரும் 1/10 செய்ய 4 இதுல இருந்து OH மைனஸ் ஐக்கோசரியோட வர்க்கம்ன்றது 1/10 செய்ய 14 வரும் மைனஸ் இது இந்த OH மைனஸ் ஐக்கோசரி இதுக்கு சமனா இருக்கும் 1/10 செய்ய 7 3 மைனஸ் இது என்ன வரும் OH வரும் 2 வரும் ஆகவே pH வரும் நமக்கு 2 வரும் சரியா pH வரும் 2 வரும் அப்ப உங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன MOH ஆனது அடுத்தாக நிறுத்தல் தன்மையாகும் pH எக்ஸிலும் தரப்பட்ட வெப்பநிலையும் MOH நிலைமை உள்ள M2% சரிவு 1/10 மோல் டெசிமீட்டர் மைனஸ் ஆகும் இவ்வெப்பநிலையில் M2% என்ன சரிவு 1/10 4 மோல் உள்ள என்ன MOH நிலைமை pH பிரமாணம் உங்களுக்கு தரையில் இங்க தராத ஒரு தடவை என்ன இருக்கும் அந்த வெப்பநிலை 25% விஷயம் மட்டும் இங்க மென்ஷன் பண்ண இல்லை வெப்பநிலை 25% விஷயம் செய்யல மென்ஷன் பண்ண இல்லை நாங்கள் எடுக்கணும் இருக்கும் இல்லை 25% நாங்கள் எடுக்குவோம் சரியா எடுத்துதான் நாங்கள் எதை காணணும் POH கணிக்கிறோம் POH கணிச்சு அதை காண்றோம் OH மைனஸ் ஐக்கோசரிவை காண்றோம் POH கணிச்சு செய்யறோம் OH மைனஸ் ஐக்கோசரிவை காண்றோம் விளங்கிட்டாரு அது மாதிரி பார்த்தா எங்களுக்கு எத்தனை வரும் எங்களுக்கு 4வது விடை வரும் 8வது கேள்விக்கு எங்களுக்கு 7வது கேள்விக்கு எத்தனை வரும் 4வது விடை வரும் 7வது கேள்விக்கு 4வது விடை சரியா நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்க சரியா ஓகே நோட் பண்ண சொல்லுங்க கடக்கண்டு நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க கடக்கண்டு அது ரொம்ப போகும் சரியா அடுத்ததாக போகும் சரியா ஓகேவா சரியா அடுத்த 8வது எழுதிக்கலாம் 8வது எழுதிக்கலாம் 8வது எழுதிக்கலாம் சரியா 8வது சரியான கூட்டு என்ன தெரிவு செய்க சரியான கூட்டு தெரிவு செய்க SF5+ என்ன இலத்திரன் சோடிக்கேற்ற கணிதமும் அதன் வடிவம் ஒன்றுக்கொன்று வேறுபட்டவை ஆகும் அப்ப எங்களுக்கு விளங்கணும் SF5+ என்ன எங்களுக்கு சல்பர் எத்தனை கூட்டம் தெரியும் 6ஆம் கூட்டம் தெரியும் அப்ப உள்ளத்திலும் செய்த இழக்கப்பட்டு இதெல்லாம் 5 இலத்திரம் தான் இருக்கு அப்ப 5 இலத்திரம் எங்க போகும் எங்களுக்கு பிணைப்புக்கு போகும் 5 இலத்திரம் போகும் பிணைப்புக்கு போகும் அப்ப 5 இலத்திரம் பிணைப்புக்கு போனா எங்களுக்கு என்னவா இருக்கும் இவற்றை வடிவம் என்ன இருக்கும் எங்களுக்கு 5 மீன் செய்யுது பிணைப்புக்கு போகுது பிணைப்புக்கு போனா வடிவம் என்ன இருக்கும் எங்களுக்கு முக்கோண இருகும்போமா இருக்கும் முக்கோண இருகும்போமா இருக்கும் முக்கோண இருகும்போமா இருக்கு அதே வேளை முக்கோண இருகும்போமா இருக்கும் சரியா முக்கோண இருகும்போமா இருக்கும் அதே நேரம் இவரை கேட்கல இலத்திரன் சோடி கேட்கிறாங்க என்ன இருக்கும் இலத்திரன் சோடி கேட்கிறாங்க என்ன இருக்கும் எங்களுக்கு முக்கோண இருகும்போமா இருக்கு முக்கோண இருகும்போமா இருக்கு சரியா அப்ப வேறுபட்டவை என்ன அந்த கூட்டு என்ன கிடையாது அடுத்தது F- Mg2+ என்ன அலுமினியம் Cl- பொட்டாசியம் ஆகிய அணுக்களில் அல்லது அயன்களின் ஆரைகள் அதிகரிக்கும் வரிசை அப்ப F- Mg2+ அலுமினியம் Cl- பொட்டாசியம் அப்ப டக்குன்னு பார்த்தோம் நம்மளாம் ஒண்ணும் எங்களுக்கு எல்லாரையும் விட என்ன எங்களுக்கு அயனாரை கூடினவர் யாரா இருக்கும் Cl- இருக்கும் அதுக்கும் Cl- அப்ப Cl- தான் கூட இந்த பார்த்தாலே இந்த விடையும் தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அந்த விடையும் வருது விளையாடு சரியா அப்ப எல்லா நம்மளார கூட Cl- கூடவா இருக்கும் சரியா Cl- கூடவா இருக்கும் அப்ப நார்மலா எடுத்தா என்ன பொட்டாசியத்தை விட யார கூட இருக்கும் இல்லை Cl- கூட இருக்கும் சரியா அப்ப இவைகளுக்கு நாங்க என்ன பார்க்கலாம் அப்படி ஒரே இலத்திரன் கொண்ட பொருட்களுக்கு நாங்க அதை பார்க்கலாம் PO/EVகத்தை பார்க்கலாம் PO/EVகத்தை பார்க்கலாம் அப்ப இங்க எடுத்த என்ன நடக்கும் இவரில் எத்தனை புரோத்தனம் இருக்கும் 19 புரோத்தன் 19 என்ன இலத்திரன் இங்க எடுத்தா
இது எத்தனை மூலகம்? 17வது மூலகம். 17 புரோட்டான்கள் இருக்கும். எத்தனை இடத்துல இருக்கும்? 18 இருக்கு. பிஓ விகிதம் குறைஞ்சா என்ன கூடும்? விகிதம் குறைஞ்சா என்ன கூடும்? அரை கூடும். அப்ப அதுக்கு அரை கூடுதா இருக்கு. பொட்டாசியத்தை விட சிஎம் எத்தனை இருக்கும்? கூடுதா இருக்கு. அப்ப அதன்படி பார்த்தா எங்களுக்கு 2வது விடையும் செய்வேன். பிழைன்றது விளங்கும். 2வது விட பிழைன்றது விளங்கும். வரையப்படத்தக்க கருவு கடன்களின் எண்ணிக்கை. அப்ப HNO3. அப்ப HNO3 எடுத்தோம்டா இந்த HNO3 ஸ்ட்ரக்சர் ஒரு நூல் அமிலம் உங்களுக்கு தெரியும். நைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், O- இருக்கும், நைட்ரஜன்ல பிளஸ். சரியா? அப்ப இவருக்கு வரைய கேட்க கருவு கடன்கள் எண்ணிக்கை. அப்ப ஒன்று செய்யலாம். நாங்க ஒன்று இவர் இங்க ஒன்று செய்யலாம். வெளியில கொண்டு போகலாம். வெளியில கொண்டு போனா உங்களுக்கு என்ன வரும்? H. சரியா? ஒன்னு சக்கரை வரும். சரியா? அப்ப 2 பேர் தானே. உண்டாவது என்ன? அடுத்து செய்யலாம். இவர் ஒழுக்கம் வந்து இவர் செய்யலாம். ஆக்சிஜன் வரும் ஒரு பிளஸ், ஆக்சிஜன் வரும் ஒரு பிளஸ். சரியா? ஆக்சிஜன் பிளஸ் வரும், இது செய்யும் மைனஸ். சரியா? அப்ப இதுல வரையக்கூடிய கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய கட்டமைப்பெல்லாம் எங்களுக்கு 3 கட்டமைப்பு தான் செய்யலாம். வரையக்கூடியமா இருக்கு. அப்ப ஒண்ணு செய்யலாம், இதற்கெல்லாம் 2வது செய்யலாம். இதற்கூடியமையா இருக்கு, 3வது செய்யலாம். 4 பதிவு கட்டமைப்புகள் எல்லாமே இருக்கும். இதுல 2 பேருமே இருக்கும். இந்த 2ம் சம உறுதியா இருக்கு. அது உறுதி குறைவா இருக்கு. ஏற்ற பிரிக்க கூடவா இருக்கு, அப்ப செய்யும் உறுதி குறை. சரியா? அடுத்தது அடுத்த கேள்விக்கு வாங்கோ. 4வது கேள்விக்கு வாங்க. 4வது கேள்விக்கு வாங்க. 4வது கூட்டுக்கு வாங்க. 4வது கூட்டுக்கு வாங்கோ. கார்பன் ஓராக்சைடு CO, கார்பன் ஓராக்சைடு CO3 2- அது மாதிரி CH3OH. CH3OH. அப்ப இவை என்ன சொல்லுகிறது? என்ன மூலக்கூறுடைய அயன்களுக்கு இடையில நீளம் கூடிய என்ன CO பிளப்பை என்ன CO3 2- கொண்டிருக்கும். அப்ப இங்க எடுத்தா ஒரு ரிபல் பாண்ட் வரும், இதுல பிளஸ் வரும். இங்க எடுத்தா டபுள் பாண்ட் வரும், இங்க எடுத்தா நடக்கும் ஒரு பரிவு. உங்களுக்கு பரிவு நடக்கலாம். பரிவு நடந்தா பிணைப்பிரணம் என்ன இருக்கும்? ஒற்றை பிணைப்புக்கும் இரட்டை பிணைப்புக்கும் இடையிலே இருக்கு. ஒற்றை பிணைப்புக்கும் இரட்டை பிணைப்புக்கும் இடையிலே இருக்கு. இங்க எடுத்தா எங்களுக்கு நடக்கும் CH3OH. CH3OH. அப்ப இங்க நடக்குது அங்க பரிவு நடக்கலாம். என்ன இவற்றை பிணைப்பு நிலைமையில இருக்கும்? பிணைப்பு வந்து ஒற்றை பிணைப்பு. இவன் இருக்கிற பிணைப்புன்னு சொல்லுவாங்க. ஒற்றை பிணைப்பு இரட்டை பிணைப்பு இதை மூவ் ஆகலாம். ஒற்றை பிணைப்பு இரட்டை பிணைப்பும் இடையிலே இருக்கும் பிணைப்பு நிலை. இவர் என்ன இருக்கும்? மூமை பிணைப்பு. இவர் எடுத்தா இரட்டை பிணைப்பு. அப்ப பிணைப்பு வரிசை யாரே கூட இருக்கும்? பிணைப்பு வரிசை பவுண்டோட யாரே கூட இருக்கும்? ரிபவுண்டோ கூட இருக்கும், அதோட டால் பவுண்டோ கூட இருக்கும், அதோட 2க்கும் இடையில இருக்கும். அப்ப ABCD எடுத்த மட்டும் நடக்கும். ஆக கூடின பிணைப்பு இல்லாம இருக்குது ஒற்றை பிணைப்பு கூட. அப்ப டிக்கினா இருக்கும் பிணைப்பு இல்லாம கூட இருக்கும், அதை விட அரை கூட இருக்கும், அரை குறைவா இருக்கும். டிக்கு குறைவா இருக்கும், அதை விட அரை குறைவா டிக்கு குறைவா இருக்கும், அதோட. இதன்படி பார்த்தா ஆருக்கு எங்களுக்கு என்ன கூடவா இருக்கும்? பிணைப்பு நீளம் கூடவா இருக்கும். பிணைப்பு நீளம் கூடியதுன்னு இருக்கும். உங்களுக்கு CH3OH இருக்குன்னு இருக்கும். கார்பன் ஆக்சிஜன் அப்படின்னு இருக்கும். பிணைப்பு நீளம் கூடவா இருக்கும். அதன்படி பார்த்தா 4வது விடையும் வராது. 4வது விடையும் வராது. இனி 5வது விடைக்கலாம். 5வது விடைக்கலாம். CH4COCl2 CH4COCl2HN. CH4COCl2HN. சரியா? CH4COCl2HN ஆகிய மூலக்கூறுகளில் கார்பனின் மின்னெதிர்த்தன்மை. அப்ப ஒரு அணுவோட மின்னெதிர்மையை தீர்மானிக்கிறதுக்காக ஒன்று என்ன? முதலாவது என்ன பார்க்கணும்? கலப்பு, 2வது ஏற்றம், 3வது ஒட்சியேற்றங்களின், 4வது பார்ப்போம் இணைக்கப்பட்ட அயல் அணுவின் பார்ப்போம். அயல் அணுவின் மின் எதிர்த்தன்மை பார்ப்போம். முதலாவது கலப்பு பார்க்கணும், 2வது ஏற்றம் பார்க்கணும், 3வது ஒட்சியேற்றல் பார்க்கணும், 4வது இணைக்கப்பட்ட என்ன அணுவிட, அதாவது அயல் அணுவிட என்ன பார்க்கணும்? அயல் அணுவிட மின் எதிர்த்தன்மையை பார்ப்போம். அப்ப இவ்வளத்தையும் பார்த்துத்தான் சொன்னாங்க. இவ்வளத்தையும் பார்த்துத்தான் இதை டிசைட் பண்ணுவோம். யாருக்கு மின்னேற்றமே என்ன கூடுதல் டிசைட் பண்ணுவோம். சரியா? அப்ப கலப்பு ஒன்றா இருந்தா அடுத்த ஏற்றத்தை பார்க்கணும், ஏற்றம் ஒன்றா இருந்தா அடுத்த ஒட்சியேற்றனை பார்க்கணும், ஒட்சியேற்றன் ஒன்றா இருந்தா அடுத்த என்ன பார்க்கணும்? இணைக்கப்பட்ட அயலனுடன் என்ன பார்க்கணும்? மின்னேற்றமையை பார்ப்போம். சரியா? அப்ப அதன்படி பார்த்தா எங்களுக்கு தந்திருக்கிற மூலக்கூறு அந்த CH4, அந்த COCl2HCl. அப்ப CH4 உங்களுக்கு தெரியும் என்ன? கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, என்ன கலப்பில இருப்பார்? எங்களுக்கு sp3 கலப்பில இருப்பார். அதே COCl2 வாங்க.
sp2 கலப்பு இவர் sp3 sp2 அடுத்து H எனக்கு வாங்கும். அப்ப கலப்பை வச்சு கொண்டே சொல்லலாம். அப்ப கலப்புல sp கலப்படம் தான் நடக்கும். Cl கூடும், அதுக்கு என்ன நடக்கும், மின்னேற்றமே கூடும். அது மட்டும் பார்த்து ஆறு கூடவா இருக்கும், எங்களுக்கு H எனக்கு என்ன இருக்கும், கூடவா இருக்கும். மிச்சினே கூடவா இருக்கும், மிச்சினோட ஆறு குறைவா இருக்கும். COCl2 குறைவா இருக்கும், அதோட ஆறு குறைவா இருக்கும். சரியா, அதுக்கு அதோட ஆறு குறைவா இருக்கும், CH4 இன்னும் குறைவா இருக்கும். சரியா, அப்ப அதன்படி பார்த்தா உங்களுக்கு எத்தனாவது விட வரும், இங்க 5வது விட என்ன வரும், சரியா இருக்கும். அப்ப 8வது கேள்வியில் என்ன, இது சரியான ஒன்று கேட்டது, சரியான ஒன்று வரும் உங்களுக்கு 5வது கூட்டு வரும். சரியா, 5வது கூட்டு சரியா இருக்கும். ஓகேவா, நான் நோட் பண்ணுங்க. சரி, என்ன நோட் பண்ணுங்க. ஓகேவா, அடுத்தது நோட் பண்ண. சரியா, அடுத்தது 9வது கழிக்கலாம். அடுத்தது 9வது கழிக்கலாம். 9வது கழிக்கலாம். சரியா, 9வது கழிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா கொண்டு போனா சரியா, கொஞ்சம் ஸ்பீடா பார்ப்போமே, நெருங்குதானே. சரி, அடுத்தது எத்தனாவது கேள்வி, 9வது கழிக்கலாம். 9வது கழிக்கலாம். சரியா, 9வது கழிவு சொல்லிக்கிறாக்கு ஏகம பி ஆகியன, ஏகம பி ஆகியன கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் என்பவற்றை கொண்ட இரு சேதனை செய்திகளாகும். அப்ப கார்பனும் இருக்கு, ஹைட்ரஜனும் இருக்குன்னு இருக்கு, ஆக்சிஜனையும் கொண்ட நிலை இருக்கு. எங்களுக்கு வந்து இரு சேதனை செய்திகளாகும். ஏகம பி ஆகியது தனித்தனியே பிஆர் துணியுடன் அதிகரித்த போது ஏ மாத்திரம் மனிதர்கள் பிஆர் துணியுடன் அதிகரிக்கிறோம். அதிகரிக்க ஏ மட்டும் என்னவாம், எங்களுக்கு வெண்ணரை என்ன தரலாம், வீழ் வடிவ தர வெண்ணரை வைக்க உருவாகும், வெண்ணரை வீழ் வடிவ உருவாகும். சரியா, ஆர் மட்டும் ஏ மட்டும் பிஐ செறிந்தோட வெப்பமாக்கிய போது கிடைத்த விளைவுகள் என்ன, பிஆர்2 நீரை நிரம்பிக்கிறது. பி வருது, அப்ப இதுல எங்களுக்கு ஏபி 2 பேர் இருக்கணும், ஏபி 2 பேர் இருக்கணும். இதுல பிஆர்2 நீரை சேர்க்கணும், ஏ மட்டுமே செய்வார் மனித எடுத்தது. பிக்கு என்ன செய்யணுமா, பிக்கு செறிந்த கிசோ போடுமா. பிக்கு செறிந்த கிசோ போட எங்களுக்கு என்ன நடக்குதுங்க, பிஆர்2 நீரை நிலத்தை நீக்கு, பிஆர்2 நிலத்தை நீக்கு. அப்ப எங்களுக்கு தெரியும் என்ன, நிரம்பாமைக்கான சோதனை, நிரம்பாமைக்கான சோதனைக்கு யார் ஆன்சர் பண்ணுவேன், எங்களுக்கு டபுள் பாண்ட் ரிபவுண்டை கொண்டு சேர்க்க செய்யும் ஆன்சர் பண்ணு, டபுள் பாண்ட் ரிபவுண்டை கொண்டு சேர்க்க ஆன்சர் பண்ணு. சரியா, அப்ப அதன்படி பார்த்தா பியில எங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு நிரம்பா சேர்ந்தா டபுள் பாண்ட் அல்லது ரிபவுண்ட் இருக்கும். சரியா, அதன்படி பார்த்தா எங்களுக்கு முதலாவது என்ன செய்யணும், வீடுடைய தரக்கூடிய இந்த விடைகளை தந்திருக்கிறது எங்களுக்கு C6H5OH. அப்ப C6H5OH டக்குனு விளங்க வழியில இருக்கும், பீனோல்ன்றது விளங்குவோம். C6H5 என்ன இருக்கும், பீனோல்ன்ற விஷயம் உங்களோட கண்டு விளங்குவோம், பீனோல்ன்ற விஷயம் உங்களோட கண்டு விளங்குவோம். இவர் என்ன இருக்கணும், பீனோலா இருக்கும். அப்ப பீனோலுக்கு நாங்க என்ன போட்டா Br2 எக்வஸ போட்டா உங்களுக்கு என்ன நடக்கும், மூன்றோட தேய்மார்கள் எழுதப்படும், எங்களுக்கு என்ன வரும், ஒரு வெண்ணிற என்ன வரும், வெண்ணிற வீழ்வடி வரும். என்ன வரும், வெண்ணிற வீழ்வடி வரும், வெண்ணிற வீழ்வடி வரும். சரியா, வெண்ணிற வீழ்வடி வரும். சரியா, அப்ப அதன்படி பார்த்தா அங்காள வந்திருக்கிறதுல எங்களுக்கு முதலாவது என்ன வரணும், பீனோல் வரணும். முதலாவது பீனோல் வரணும்னா எங்களுக்கு இந்த விட வராது, எங்களுக்கு 2வது விட வராது, அது மாதிரி என்ன வராது, 4வது விட வராது, 5வது விட வராது. அப்ப இருக்கிற விட என்ன, முதலாவது 2வது மட்டும்தான் இருக்கு, முதலாவது 2வது முதலாவது 3வது மட்டும்தான் இருக்கு, முதலாவது 3வது மட்டும்தான் இருக்கு. இனி அடுத்த பி என்ன செய்யணும், பிக்கு தெரிஞ்ச போட செய்யணும், எங்களுக்கு டபுள் பாண்ட் உருவாக்கணும். அந்த டபுள் பாண்ட் செய்யணும், ஆறுல நிற்கணும், பிஆர்2 நிற்கணும். அப்ப எங்களுக்கு முதலாவது விடையில இருக்கிறது மெதனோல். மெதனோல் நீரேற்றம் நீரகத்தில் சாத்தியம் இல்லை. அப்ப இதை விட வரும் எங்களுக்கு 3வது விடை, 3வது விடை. 3வது விடையில இருந்திருக்காரு எங்களுக்கு CH3 CH CH3 என்ன CH2O. இப்ப நான் சரிந்த H2O போட என்ன நடக்கும், CH3 CH3 கார்பன் டபுள் பாண்ட் உருவாக்கப்படும், CH2 CH3. இதற்கு Br2 போட நடக்கும், Br2 போட நடக்கும், OH மைனஸமே செய்யும், Br OH மைனஸும் Br செய்யலாம், Br2 போட செய்யும், OH மைனஸ் Br பிளஸ். அப்ப ஐசன் கூடினது இணைகிறது, ஐசன் உயிர் மாதிரி Br எங்களுக்கு இணையும், ஐசன் கூடினது புரோம் Br பிளஸ் குறைஞ்செடுத்து இணையும்.
சரியா கொடுத்தாரணையும் பிஆர்னைய பிஆர் பிளஸ் தானே இருக்கு ஹெச்ஓபிஆர் மாதிரி யோசிக்கலாம் நான் யாரு பிஆர் ஹெச்ஓபிஆர் மாதிரி யோசிக்கலாம் பிஆர் பிளஸ் நான் மாதிரி யோசிக்கலாம் அப்ப இதுக்கும் என்னவா இருக்கும் டவுன்லோட் நடக்குது என்ன இருக்கும் இலத்திரன் நாட்டை கூட்டல் தாக்கமா என்ன இருக்கும் இலத்திரன் நாட்டை கூட்டல் தாக்கமா இருக்கும் சரியா அதன்படி பார்த்தா 9 என்ன விட வரும் எங்களுக்கு 9 என்ன விட வரும் 3வது விட வருமே 9 3வது விட வரும் சரியா அடுத்த கழிக்கு வாங்க ஓகே அழகா நோட் பண்ணுங்க சரியான ஒன்பதாவது பார்த்தாச்சு என்ன அடுத்த 10வது எடுக்கலாம் 10வது எடுக்கலாம் அடுத்தது 10வது எடுக்கலாம் ஓகேயா 10வது என்ன ஆன்சர் வந்தது 10வது என்ன ஆன்சர் வந்தது அஞ்சாவது சரியா அப்ப எனக்கு கேட்டது கொள்கலத்தில் அமுக்கம் கட்டிருக்காரு என்ன கேட்டீங்க கொள்கலத்தில் அமுக்கம் கட்டிருக்காரு என்ன கொள்கலத்துல அமுக்கம் கட்டிருக்காரு 10வது எங்களுக்கு சொல்லியிருக்கு ஏ கேஸ் எங்களுக்கு பி கேஸ் ஆகாம செய்கிறார் சி கேஸ் ஆகாம செய்கிறார் பிரிக்க அடைகிறார் ஏ கேஸ் செய்து பி கேஸ் ஆகவும் சி கேஸ் ஆகவும் பிரிக்க அடைகிறது என்ன முதன்மை தாக்கம் மாறா வெப்பநிலையில் உள்ள ஒரு மூடிய விரைத்தவகத்தில் என்ன நிகழ்கின்றது மாறா வெப்பநிலையில் உள்ள ஒரு மூடிய விரைத்தவகத்தில் நிகழ்கின்றது ஏ கேஸ் மாத்திரம் உள்ள போது கொள்கலத்தின் ஆரம்ப அமுக்கம் 2p0 ஆகும் முதல் ஆர் மட்டும் இருக்கிறாராம் ஏ மட்டும் இருக்கிறாராம் ஏ இருக்கைக்கு கொள்கலத்தின் அமுக்கம் என்ன 2p0 ஏயின் இரு அரைவாழ்வு காலங்களின் பின்னர் கொள்கலத்தின் அமுக்கமாக இருக்கக்கூடிய சரியா அப்ப நமக்கு தெரியணும் ஒரு 2 அரைவாழ்வு காலத்துக்கு பிறகு அப்ப எங்களுக்கு முதலாவது தெரிய வேண்டியது இது எத்தனை அமைச்சை தாக்கம் தெரியும் உங்களுக்கு முதன்மை தாக்கம் இருக்கு அப்ப எங்களுக்கு எடுத்தோம்னா அப்ப என்ன இருக்கும் எத்தனை அமைச்சை தாக்கமா இருக்கும் இது முதலாம் பசி தாக்கமா இருக்கு என்ன இருக்கும் முதலாம் பசி தாக்கமா இருக்கு முதலாம் பசி தாக்கமா இருந்தா தாக்கத்தின் தாக்க வீத கோவை எங்களுக்கு என்ன இருக்கும் ரேட் சமன் கே இன்டு என்ன இருக்கு ஏ கேஸ் சரிவுக்கு சமம் ஏ கேஸ் சரிவுக்கு சமம் ஏ கேஸ் சரிவுக்கு சமனா இருக்கு எங்களுக்கு தெரியும் பிவி சமன் என்ஆர்டி பிவி சமன் என்ஆர்டி பிவி சமன் என்ஆர்டில இருந்து நாங்க பீஸ் எடுக்கலாம் என்ன போன்றீங்களா என்ன இது ஆர்டி இதுல இருந்து வெப்பநிலை மாறாட்டிக்கு அமுக்க சமன் சரி இருக்கு நேசம் அப்ப எங்களுக்கு தெரியும் அரைவாழ்வு காலம் சொல்றது செறிவு அரைவாசியா மாறதுக்கான டைம் சொல்லலாம் அரைவாழ்வு காலம் சொல்லலாம் செறிவு அரைவாசியா மாறதுக்கான டைம் சொல்லலாம் நாங்க அரைவாழ்வு காலம் சொல்லலாம் சரியா அப்ப செறிவு அரைவாசியா மாறதுக்கான காலம் என்ன அரைவாழ்வு காலம் எடுத்தோம்னா நாங்க செறிவுக்கு 15 யாரை போடலாம் அமுக்கத்தை போடலாம் செறிவுக்கு 15 யாரை போடலாம் அமுக்கத்தை போடலாம் அப்ப அமுக்கம் என்ன அரைவாசியா இருக்கான டைம் என்ன வருது அரைவாசியா காலம் சொல்லலாம் அரைவாழ்வு காலம் சொல்லலாம் சரியா அப்ப ஆரம்பத்துல இருந்து என்ன ஏயில அமுக்கம்ன்றது 2p0 ஏழு அமுக்கம் அளவு 2p0 அப்ப இது ஒரே அரைவாழ்வுக்கு பிறகு ஒரே அரைவாழ்வு காலத்துக்கு பிறகு p0 மாறும் p0 மாறும் அதே இது முதலாவது அரைவாழ்வு காலம் அடுத்த அரைவாழ்வு காலத்துக்கு பிறகு மாறும் p0/2 மாறும் அடுத்த அரைவாழ்வு காலத்துக்கு p0/2 மாறும் அப்ப 2 அரைவாழ்வு காலத்துக்கு பிறகு எங்களுக்கு இருக்கிற என்ன ஏழு அமுக்கம் இருக்கும் p0/2 இருக்கு அப்ப p0/2 இருந்தா எவ்வளவு பிரிஞ்சிருப்பார் எங்களுக்கு கடைசியா இருக்கிறது p0/2 ஆரம்பத்துல 2p0 அப்ப 3p0 என்ன 2 வந்து பிரிஞ்சிருப்பார் எவ்வளவு பிரிஞ்சிருப்பார் 3p0/2 பிரிஞ்சிருப்பார் அப்ப 3p0/2 பிரிஞ்சிருந்தா எங்களுக்கு எவ்வளவு டி உருவாக்கப்பட்டிருக்கு 3p0/2 என்ன உருவாக்கப்பட அதே 3p0/2 என்ன உருவாக்கப்படும் இவையிலையும் பீசமான குணம் ஒன்றுக்கும் அப்ப இவர் எவ்வளவு அழிகிறாரோ அவ்வளவு உருவாக்கப்படும்
அப்ப எனக்கு கேட்டது கொள்கை சின்ன கேட்டவர் அமுக்கம் தான் கேட்டவர். அப்ப மூன்று பேரெல்லாம் நமக்கு கூட்டினானே வரும். இதுல கொள்கை சின்ன அமுக்கம் சரியா. அப்ப அதன்படி பார்த்தோம்னா எங்களுக்கு என்ன வரும்? 3p0/2 3p0/2 அது மாதிரியா கூடிய p0/2 பிளஸ் என்ன 3p0/2 பிளஸ் என்ன 3p0/2. அப்ப எல்லாம் ரெண்டா பொதுவாக தான் இருக்கும் 7p0/2. வெளியே கவனமா வாசிக்கணும். வெளியே என்ன கேட்டவன் கொள்கைக்கு நமக்கும் கேட்டவன் கொள்கைக்கு நமக்கும் கேட்டவன். எங்களுக்கு முதலாவது படியை தந்திருக்கான் என்னண்டு முதலாவது படியை தந்திருக்கான் என்னண்டு p0/2 தந்திருக்கான் p0/1. அப்ப கேள்வியை கவனமா வாசிக்காதீங்க செய்வீங்க. பார்த்தோன்னு டக்குன்னு இல்லை முதலாவது படியை அடிச்சு தெரியுங்க சரியா. அப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்ன கொள்கலத்தின் அமுக்கம் அதை நோட் பண்ணி விடுங்க. வேற கொள்கலத்தின் அமுக்கம் தான் கேட்டவங்கள நோட் பண்ணி விடுங்க சரியா. அடுத்தது ஓகே. அதன்படி பார்த்தா எங்களுக்கு என்ன விட 10வது கேள்விக்கு என்ன விட வரும்? எங்களுக்கு 5வது விடை வரும். 10வது கேள்விக்கு 5வது விடை வரும் சரியா. அடுத்து ஓகேவா நகை நோட் பண்ணுங்க தேவையான ஓகேவா. அடுத்தது 11வது கழிவாங்க. அடுத்தது 11வது கழிவாங்க. 11வது கழிக்கு அப்ப இங்க தந்திருக்கிறார் பென்சில்ல புரோமின் இருக்குது மெட்டாதானத்திலையும் இருக்குது NO2 இருக்கு. பென்சில்ல புரோமின் இருக்குது மெட்டாதானத்திலையும் இருக்கு NO2 இருக்கு. பென்சில்ல புரோமின் இருக்கிறார் மெட்டாதானத்திலையும் இருக்கு NO2 இருக்கு. சரியா. இதை தயாரிக்கிறதுக்கு என்ன பொருத்தமான ஒரு முறை இருக்கு. தயாரிக்கிறதுக்கு பொருத்தமான ஒரு முறை இருக்கு. அப்ப முதலாவதாக கொண்டு வந்து நாங்க யாரை நினைக்கிறாரு புரோமின் நினைச்சிருக்கிறார். முதலாவது புரோமின் நினைச்சா 2வது வருடத்துல இடம் நடக்கும் எங்களுக்கு ஓதோ பெராதானத்துல நடக்கும். அப்ப இந்த ரெண்டும் ஓதோவா இருக்கு இது பெறாவா இருக்கு. அப்ப என்ன நடக்கும் விளைவு இருக்கும் ஒன்றில் ஓதோ பெராதானத்துல வந்திருக்கோம் இல்லை நடக்கும் எங்களுக்கு பெராதானத்துல வந்து ஓதோ பெராதானத்துல நடந்திருக்கோம் சரியா. ஓதோதானத்துல நடந்திருக்கோம் அல்லது பெராதானத்துல நடந்திருக்கோம் சரியா. அப்ப இங்க என்ன நடக்குது? இங்க நடக்குது எங்களுக்கு மெட்டாதானத்துல நடக்கும். அப்ப அதன்படி பார்த்தா எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் முதலாவது விடை வராது. ஏன் எங்களுக்கு முதலாவது விடையில செய்யறாரு தெரிந்த எத்தனை செய்யறாரு தெரிந்த HSO சேர்க்கிறார். தெரிந்த எத்தனை போட்டு தெரிந்த என்ன செய்யறார் HSO சேர்க்கிறார் சரியா. கேட்டா எங்களுக்கு என்ன நடக்கும் பராத்தானம் இல்லை உதவத்தானத்துல சரியா. அதன் பார்த்தா முதலாவது விட வராது. இனி 2வது விட எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தந்திருக்கிறார் பென்சின் தந்திருக்கார் சரி NO2 வந்திருக்கார் சரி அதே மாதிரி என்ன வந்திருக்காரு NH2 வந்திருக்கிறார் இவருக்கு என்ன போடுறாராம் NaNO2HCl போடுறார். ஓகே போடுறது எவ்வளவு ஓப்பன்ல போடுறார் எவ்வளவு கொஞ்சம் பேச போட்டா எங்களுக்கு என்ன நடக்கும் பென்சீன்ல NO2 இருந்து வரும் N2 பிளஸ் Cl மைனஸ் தரும் N2 பிளஸ் Cl மைனஸ் தரும். என் டயசோனியம் குளோரைடு உருவாக்கப்படும். அப்ப இந்த டயசோனியம் குளோரைடு வந்து இருக்கும்னா சைவோட மஞ்சள் பாயசத்துல உறுதியா இருக்கு. இவருக்கு நாங்க என்ன போட்டா இவருக்கு நாங்க Br2 FeBr3 போட்டா எங்களுக்கு என்ன நடக்கும் Br2 FeBr3 போட்டா இவற்றை என்ன நடக்கும் மெட்டாதானத்துல புரோமின் வந்து நிகழலாம். அப்ப எங்க இணைய போகுது இங்கதான் வந்து நீங்க ஏன் ஊக்கி முனையில போடுறோம் புரோமினை போடுறோம் ஊக்கி முனையில புரோமினை போட்டா நடக்கும் எனக்கு இந்த மெட்டாதானத்துல தெரியும். ஆகவே எங்களுக்கு என்ன வராது எங்களுக்கு இதுல வராது இதுல N2 பிளஸ் இருக்கு நாங்க மெட்டாதானத்துல இருக்கும் இந்த விளைவு வராது சரியா. இந்த விளைவு வராது சரியா. இதே நாங்க என்ன போட்டா இவருக்கு நாங்க அதை போட்டா C2Br HBr போட்டா எங்களுக்கு இல்லை N2 பிளஸ் நாமா எங்களுக்கு புரோம் நாமா இதன்படி எங்களுக்கு என்ன விளைவு வரும் NO2 புரோமின் வரும். அப்ப டக்குனு யோசிக்கக்கூடாது இங்க மேல புரோமின் இருக்கு அங்க கீழே புரோமின் இருக்கு யோசிக்கக்கூடாது. அப்ப தானத்தை வச்சு யோசிக்கணும். இது முதலாவது 2வது 3வது ஆனத்துல இருக்கு. அது மட்டும் பார்த்தா நடக்கும் 1 2 3வது ஆனத்துல இருக்கு புரோமின் இருக்குன்றத யோசிக்கணும் சரியா. அப்ப அதன்படி பார்த்தா உங்களுக்கு எத்தனை விட வரும் 3வது விடை சரியா இருக்கு. அதை 4வது விடையில எங்களுக்கு என்ன பிரச்சனை வருது 4வது விடையில எங்களுக்கு 25 பாய்ச்சி போட்டுருக்கு. அப்ப 25 பாய்ச்சி போட்டுனா எங்களுக்கு என்ன இருக்கும் எங்களுக்கு இதுல OH இருக்கு மினவமா இருக்கும் OH இருக்கும் OH இருக்கும். அப்ப அதன்படி பார்த்தா நடக்காது
உங்களுக்கு 4வது விட வராது. அடுத்து 5வது விட என்ன பிரச்சனை? என்னோட குரூப்புக்கு யாரை போடுறோம்? பிஆர்2 தனியா போடுறோம். எங்களுக்கு என்னோட குரூப்புக்கு என்ன போடுறோம்? நாங்கள் பிஆர்2 போட்டு யாரை போடணும்? ஊக்கி முனிவர் போட்டாதான் என்ன நடக்கும்? எங்களுக்கு என்ன நடக்கும்? மெஜாதானத்துல என்ன தனியா பிஆர்2 போட்டா தெரியும் தாக்கம் நடக்காத விஷயம் உங்களுக்கு விளங்கும். சரியா? அப்ப அதன்படி பார்த்தா உங்களுக்கு எதிராக விட 3வது விடை சரியா இருக்குங்க. அப்ப எங்களுக்கு தான் 15வது கணிக்கு என்ன விட வரும்? எங்களுக்கு 3வது கல்வி சரியா இருக்கு. 3வது விட சரியா இருக்கு. சரியா? 15வது கல்விக்கு 3வது விட சரியா இருக்கு. ஓகேவா? அடுத்த 15வது கல்விக்கு வாங்க. அடுத்த 12வது கல்விக்கு வாங்க. அடுத்த 12வது கல்விக்கு வாங்க. சரியா? 12வது கல்விக்கு வாங்க. ஓகேவா? அப்ப இங்க எங்களை சொல்லிக்கிறாங்க 0.15 மூல் டெசிமீட்டர் மைனஸ் HNO3 கேரக்டரின் 300 அடர்த்தி 1.42 கிராம் மைனஸையும் சரிவு 70 சரிவு என்ன 70 வீதத்தையும் என்ன கொண்டு அதாவது சரிவுன்னு சொல்லிக்கிறாரு தெளிவு சதவீதம் என்ன 70 வீதத்தையும் கொண்ட சிறந்த HNO3 அமிலத்தின் என்ன சரியான கனவுளவை காட்டும் என்ன கோவை எது? அப்ப இந்த தந்திருக்கிற 0.15 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 0.15 மூல் டெசிமீட்டர் மைனஸ் HNO3 கேஸ் இவ்வளவு தயாரிக்கணுமா 300 சென்டிமீட்டர் கிராம் தயாரிக்கணும். 300 சென்டிமீட்டர் கிராம் தயாரிக்கணும். அப்ப இவ்வளவு நான் தயாரிக்கணும்னா எனக்கு தெரியும் தயாரிக்க வேண்டிய HNO3 மூல் தெரியும். HNO3 தெரியும் மூல் தெரியும். அப்ப தயாரிக்க வேண்டிய HNO3 மூல கண்டிங்கன்னா 2 பேரும் எனக்கு 0.15 தர 300 தர 10 என்ன 3 மூல் இவ்வளவு மூணு நேரம் தயாரிக்கணும் HNO3 தயாரிக்கணும். அப்ப தயாரிக்க வேண்டிய HNO3 மூலம் 0.15 தர 300 தர 10 3 மூல் தயாரிக்கும். சரியா? அப்ப தயாரிக்கிறதுக்கு என்ன செய்யறாரு என்றாலும் ஒரு கேஸ்ல எடுக்கிறாரு அடர்த்தி வந்திருக்கிற 1.42 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் அந்த கேஸ்ல அடர்த்தி என்ன 1.42 என்ன கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் என்ன அர்த்தம்? 1 சென்டிமீட்டருக்கு நம்ம கேஸ் தனிமீன் வரும் 1.42 கிராம். ஆகவே 1 டெசிமீட்டருக்கு நம்ம கேஸ் எடுத்தோம்னா அது தனிமீன் வரும் 1420 கிராம். அவ்வளவு இருக்கும் 1420 கிராம். அடர்த்தி எவ்வளவு 1.42 கிராமையும் எங்களுக்கு தெளிவு எவ்வளவு 70 வீதம். அப்ப 100 கிராம் கேஸ் இருந்தா அது எவ்வளவு இருக்கும் 70 கிராம் தான் இருக்கும் HNO3 இருக்கும். ஆகவே இது இருக்கக்கூடிய HNO3 எத்தனையோ என்னவா இருக்கும் 1420 கிராம் இருக்கும். 100 எவ்வளவு இருக்கும் 70 இருக்கும். ஆகவே 1420 இருக்கும். எங்களுக்கு 1420 70 உண்டு. இவ்வளவு தெளிவா இருக்கும் எங்களுக்கு HNO3 இருக்கும். சரியா? அப்ப இதை வச்சுக்கொண்டு 1 டெசிமீட்டர் கிணத்துல இருக்கிற HNO3 நாங்க என்னதை காணலாம் 1 டெசிமீட்டர் HNO3 என்ன காணலாம் HNO3 மூல காணலாம். அப்ப HNO3 மூல காண்றதுக்கு நாங்க அதை பாவிக்கலாம் 1420 70 என்று 100 மூல என்னவா இருக்கும் எத்தனை பிரிக்கும் 63 பிரிக்கும். பிரிக்க எனக்கு என்ன வரும் 1 டெசிமீட்டர் கிணத்துல இருக்கிற HNO3 வரும் மூல் வரும் 1 டெசிமீட்டர் கிணத்துல HNO3 மூல் வரும். அப்ப 1 டெசிமீட்டர் கிணத்துல மூல் உண்டா அது HNO3 இருக்கும் சரிதா இருக்கும் என்னவா இருக்கும் HNO3 சரிதா இருக்கும். ஆகவே HNO3 சரி என்னவா இருக்கும் 1420 70க்கு 63 சரிதா. தயாரிக்க வேண்டிய HNO3 மூலங்களுக்கு தெரியுமா எவ்வளவு 0.15 தர 300 தர என்ன 10 3. ஆகவே இவ்வளவு சரிவுடைய HNO3 அந்த HNO3 குறிப்பிட்ட கனவுகளின் சேர்த்தமெண்டா அது தயாரிக்க வேண்டிய HNO3 மூலுக்கு என்னவா இருக்கும் சமனா இருக்கும். ஆகவே HNO3 சரிவு தெரியும். C1 B1 சமன் என்ன போடலாம் நீங்க C2 B2 போடலாம். அப்ப C1 B1 சமன் C2 B2 போட்டோம்டா சரிவு எனக்கு தெரியும் என்ன 1470 70க்கு 63 100 தர என்ன என்னோட B1. சரியா? இது எனக்கு யாருக்கு சமனா இருக்கும் 0.15 நான் கனவளவு இடத்துல போட்டேன்டா கனவளவு இடத்துல போட்டேன்டா சென்டிமீட்டர் தான் நான் கட்டுறேன். அப்ப சென்டிமீட்டர் இடத்துல போட போறேன்னா இது நான் பெருக்குவோம் 10 3 இது சென்டிமீட்டர் அதான் டெசிமீட்டர் மாதிரி 10 3 பெருக்கி இருக்கு. இது யாருக்கு சமனா இருக்கு
C2 into V2 சைபர் சமம் 1 5 தர 300 தர 10 செய்ய 3க்கு சமம் சரியா 3 தர 10 செய்ய 3க்கு சமம் சரியா இதன்படி நாங்கள் யாரை கண்டா சரி பிஏ கண்டாச்சு பிஏ கண்டா சரி அப்ப பிஏ காணைக்குள்ள உங்களுக்கு விளங்கணும் அந்த கனவுல சைவசம் 1 5 300 மேலே இருக்கும் சைவசம் 1 5 300 மேலே இருக்கும் அப்ப சைவசம் 1 5 300 மேலே இருக்கணும்னா எங்களுக்கு எதுல விட வராது எங்களுக்கு 4வது விட வராது சைவசம் 1 5 300 கீழே கிடக்கு 4வது விட வராது எங்களுக்கு எத்தனை விட வரலாம் நீங்க அதன்படி பார்த்தா 3வது விடையும் வராது சைவசம் 1 5 கீழே இருக்கு 300 இருக்கு அதுக்கும் வராது சரியா அதன்படி பார்த்தா 1 5 2 சரியா வரலாம் இனி பாருங்க 63 பாருங்க 63 செய்வார் இதன்படி பார்த்தா கொடுக்க வைக்கும் மேல அப்ப 63 மேல இருக்கிற விட இருக்கோம்னா 1வது விட வராது 63 5வது விடையும் வராது அதுலேயே 63 அதன்படி பார்த்தா விட வரும் எங்களுக்கு 2வது விடை வரும் 2வது விடை வரும் 2வது விடை வரும் அப்ப சைவசம் 1 5 தர 300 தர என்ன 63 தர 100 கீழ் எங்களுக்கு என்ன வரும் 1420 சரியா இவ்வளவு என்ன வரும் நமக்கு வரும் சரியா அப்ப திரைக்கதில் என்ன கணிச்சிருக்க வேண்டாம் நீங்கள் அந்த 1420 நாங்கள் போட்டிருக்கோம் அவை 1 சென்டிமீட்டர் கணக்குள்ளே போட்டிருக்கோம் 1 சென்டிமீட்டர் கணக்கிலேயே போட்டிருக்கோம் அதனால என்ன போட்டிருக்கணும் 1 வருஷம் 4 போட்டிருக்கேன் சரியா 1 வருஷம் 4 போட்டிருக்கேன் சரியா அதை பற்றி குழம்பு இல்லையா சரி அதனுடைய பதத்தின விட வரும் உங்களுக்கு 2வது விடை வரும் எத்தனாவது 12வது விடை எத்தனை விட வரும் 2வது விடை வரும் ஓகே அடக்க நோட் பண்ணுங்க ஓகேவா அடுத்த போமா சரியா அடுத்தது 13வது கேள்விக்கு அடுத்தது 13வது கேள்விக்கு சரியா டக்க நோட் பண்ணுங்க அடுத்து 13வது கேள்விக்கு ஓகே கேள்வி செய்து வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி டக்கு டக்குன்னு கொண்டு போகலாம 13வது கேள்வி ஏ எக்வஸ் பிளஸ் என்ன H3O பிளஸ் எக்வஸ் அது என்ன வருது எங்களுக்கு பி பிளஸ் வருது ஏன்னா முதன்மை தாக்கம் ஒரு நீர்க்கேசலில் ஒரு மாறா வெப்பநிலையில் நடைபெறும் ஒரு மாறா ஏ எக்வஸ் என்ன செறிவு மட தொடக்க வீதத்திற்கும் பிஹெச் பெருமானத்துக்கும் இடையிலான என்ன தொடர்பை பின்னர் வரைவரையில் என்ன சரியாக காட்டுகின்றது அப்ப ஒரு மாறா ஏயின் சரிவில் அப்ப ஏகிற சரிவு மாறாம இருக்கிறார் ஏகிற சரிவு மாறாம இருக்கிறார் சரியா அப்ப தாக்கம் தந்திருக்கிறார் ஏ எக்வஸ் யாரோட தாக்குறார் H3O பிளஸ் எக்வஸோட தாக்கிக்கல எனக்கு என்ன உருவாக்கப்படுது பி பிளஸ் எக்வஸ் உருவாக்கப்படுது என்ன உருவாக்கப்படுது பி பிளஸ் எக்வஸ் உருவாக்கப்படுது அப்ப ஏ எக்வஸ் H3O பிளஸ் எக்வஸோட தாக்கின வருது பி பிளஸ் எக்வஸ் உருவாக்கப்படுது பி பிளஸ் எக்வஸ் உருவாக்கப்படுது சரியா அப்ப பி பிளஸ் எக்வஸ் உருவாக்கப்படுகிறது இந்த தாக்கத்துக்கான செய்யலாம் இப்ப தாக்க வித கோவை எழுதலாம் அப்ப ரேட் சமன் ஏ எக்வஸ் சரியா என்ன வருமானது தாக்க விதமான கே போகணும் தாக்கமான கே போகணும் கே இன்டு ஏ எக்வஸ் சரிவு தர H3O பிளஸ் எக்வஸ் சரிவு எங்களுக்கு சொல்லிக்கிறாக்கு இந்த ஏ எக்வஸ் சரிவு மாற இல்லை இந்த இவ்வளவு ஒரு மாறியும் அப்ப எங்களுக்கு என்ன வரும் ரேட் சமன் கே டேஷ் இன்டு என்ன வரும் H3O பிளஸ் எக்வஸ் வரும் சரிவுக்கு சமமா இருக்கும் H3O பிளஸ் எக்வஸ்ல சரிவுக்கு சமமா இருக்கும் அப்ப எங்களுக்கு கேட்டது யாருக்கு மேலும் கேட்டது எங்களுக்கு கேட்டது லோக் ரேட்டுக்கும் பிஹெச்சுக்கும் கேட்டது லோக் ரேட்டுக்கும் எதுக்கு அப்ப லோக் ரேட்லங்கையும் வையச்சிலையும் இவர் வையச்சிலையும் இவரங்கையும் எக்ஸச்சிலையும் வைப்போம் சரியா வையச்சிலாக வைக்கணும் நாங்கள் லோக் ரேட்டை வைப்போம் செய்வோம் சரியா இப்ப நாங்கள் பிஹெச்சுக்கு மாற்றங்களுக்கு தெரியும் பிஹெச் சமன் என்ன இருக்கும் பிஹெச் சமன் பார்த்துனாங்க மைனஸ் லோக் என்ன H3O plus pH சமம் மைனஸ் லோக் H3O plus equals pH சமம் மைனஸ் லோக் H3O plus equals சரியா அப்ப இதுல இந்த பார்த்தோம்னா pH சமம் மைனஸ் லோக் H3O plus எடுத்தோம்னா எல்லாத்துக்கும் லோக் எடுங்க அப்ப லோக் ரேட் சமம் என்ன இருக்கு லோக் K dash plus என்ன log H3O plus equals லோக் எடுக்கப்படாத செய்யும் கூட்டுப்படும் லோக்
அப்ப என்ன செய்வோம் எல்லாத்தையும் எங்களுக்கு மைனஸ் ஆக இருக்கும் எல்லாத்தையும் மைனஸ் ஆக இருக்கும் எங்களுக்கு பிஹெச் பிஹெச் மைனஸ் லோக் ஹெச் பிளஸ் அப்போ மைனஸ் லோக் ரேட் இதுக்கு சமமாக இருக்கு மைனஸ் லோக் கே பிளஸ் எக்வஸ் படிக்குது மைனஸ் லோக் என்ன வருது ஹெச்ஓ பிளஸ் எக்வஸ் இருக்கு இதை பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கு சரியா இப்போ எங்களுக்கு தெரியும் மைனஸ் லோக் ஹெச்ஓ பிளஸ் நாங்கள் என்ன போடலாம் பிஹெச் போடலாம் இந்த போடலாம் பிஹெச் மைனஸ் லோக் என்ன மைனஸ் லோக் கே டேஷ் சரியா கே டேஷ் இதற்கு சமன் மைனஸ் லோக் வெயிட்டுக்கு சமன் இந்த லோக் ரேட் தான் நம்ம வரும் அப்போ எல்லாத்தையுமே மைனஸ் பிறகு போகும் அப்போ லோக் வெயிட் சமன் என்ன இருக்கு log k dash minus n YH ஒன்று முன்னாடி ஒன்று கொண்டு வரும் மைனஸ் அடுத்த ஒன்று mx mx பிளஸ் பிளஸ் என்ன இருக்கு சிஆர் மைனஸ் mx பிளஸ் மைனஸ் mx பிளஸ் எடுத்து என்ன இருக்கணும் எனக்கு பிளஸ் இருக்கும் எடுத்து பிளஸ் இருக்கும் விடுநேரம் பிளஸ் இருக்கும் விடுதலை லவ் லோக் என்ன வரும் சரியா அப்ப அதன்படி பார்த்தா சரியா எங்களுக்கு என்ன இருக்கும் படித்திறன் மைனஸா இருக்கும் படித்திறன் மைனஸா இருக்கும் விடுதலை இருக்கும் நீரா இருக்கும் விடுதலை இருக்கும் நீரா இருக்கும் அதன்படி பார்த்தா எங்களுக்கு எத்தனை விட வரும் எங்களுக்கு 5வது விடை வரும் 5வது விடை வரும் சரியா டக்கு நோட் பண்ணுங்க 5வது விடை வரும் ஓகே உங்களுக்கு 13வது கேள்விக்கு என்ன வரும் 13வது கேள்விக்கு என்ன வரும் 13வது கேள்விக்கு 5வது விட வருமே நான் நோட் பண்ணு சரியா அடுத்து ஓகே அடுத்த கேள்வி போமா சரியா அடுத்தது 13வது ஓகே தானே 14வது சரியா 14வது கேள்வி 14வது கேள்வி 14வது கேள்வி சரியா 14வது கேள்வி சரியா 14வது கேள்வி எங்களை சொல்லி கிடக்கு வெற்றிடமாக்கப்பட்ட ஒரு விளைச்சகுகளுக்கு சிறிதளவும் சேர்க்கப்பட்டன ஏ கேசன் நிறையவும் பி கேசன் கொஞ்சமாகவும் சேர்க்கப்பட்டன அதன் போது ஒரு மாறா வெப்பநிலையில் பின்னரும் என்ன மாறா வெப்பநிலையில் பின்னரும் முதன்மை தாக்கங்கள் நடைபெற்றன பின்னரும் முதன்மை தாக்கங்கள் நடைபெற்றன அப்ப ஏ கேஸ் பிளஸ் பி கேஸ் ஏ கேஸ் பிளஸ் பி கேஸ் இது என்ன வருது சி கேஸ் வருது இந்த தாக்கம் என்ன இருக்கு உங்களுக்கு விரைவான தாக்கமா என்ன இருக்கு விரைவான தாக்கமா இருக்கு ஏ கேஸும் சி கேஸும் தாக்கி என்ன வரும் எங்களுக்கு 3 டி கேஸ் வருது உங்களுக்கு என்ன இருக்கு மெதுவான தாக்கமா இருக்கு இது மெதுவா இருக்கு இது என்னவா இருக்கு ஸ்பீடா இருக்கு இப்ப விரைவான தாக்கமா இருக்கு இது என்னவா இருக்கு மெதுவான தாக்கமா இருக்கு இது விரைவான தாக்கம் இது எங்களுக்கு என்னவா இருக்கு மெதுவான தாக்கமா இருக்கு சரியா விரைவான தாக்கமும் மெதுவான தாக்கமும் இருக்கு அப்ப நம்ம சொல்லிக்கிறாருக்கு தொகுதியின் அமுக்கம் நேரத்துடன் மாறுபட தொடர்பான என்ன பின்வரும் கூற்றுகள் எது சரியானது ஓகே அப்ப கொள்கலத்துல ஏ மிகையாவும் சேர்க்கிற டைம் எடுத்தோம்டா அப்ப அவர் அட் பண்ற டைம் எடுத்தீங்கன்னா எங்களுக்கு டக் டக்குன்னு ஆட் பண்ணுவோம் நான் டக் டக்குன்னு ஆட் பண்ணிட்டு எங்களுக்கு முதலாவது ஸ்டெப் என்ன இருக்கும் விரைவான ஸ்டெப்பா இருக்கு முதலாவது விரைவானதா இருந்தா தாக்கிய விட விளைவிலேக்கு நடக்குது எங்களுக்கு வாயுமூலக்கு எண்ணிக்கை செய்யுது குறைவடையும் தாக்கிய விட விளைவிலேக்கு வாயுமூலக்கு எண்ணிக்கை குறையும் வாயுமூலத்தின குறைஞ்சா நடக்கும் கடனாமுக்கம் குறையும் நான் அட் பண்ற டைம் நடக்கும் தாக்கிய விட விளைவிலேக்கு வாயுமூலக்கு எண்ணிக்கை நடக்கும் குறைவா இருக்கும் அப்ப குறைவா என்ன நடக்கும் கடனாமுக்கம் குறையும் அப்ப ஆரம்பத்திலே நடக்கும் நான் ஏஎம்பிஏ ஆட் பண்ண லக்னவே சியா மாற நடக்கும் அந்த விரைவான படியில் தான் நடக்கும் லக்னமுகம் குறையும் லக்னமுகம் குறையும் அதே டைம் எங்களுக்கு
ரெண்டு தாக்கத்தையும் கூட்டினோம்னா நிகரதாக்கத்துல நடக்கும். நிகரதாக்கத்துல எங்களுக்கு 2 A கேஸ் பிளஸ் என்ன வரும், B கேஸ் என்ன வரும், 3 B கேஸ் உருவாக்கப்படும். 2 A கேஸ் பிளஸ் B கேஸ் என்ன உருவாக்கப்படும், 3 D கேஸ் உருவாக்கப்படும். அப்ப 3 D கேஸ் உருவாக்கப்பட்ட இருந்தால் தாக்கில இருக்கிற வாயு மூலக்கூறு எண்ணிக்கை இருக்கு 2 A கேஸும் 1 B கேஸ் 3 பேர் இருக்கு வாயு மூலக்கூறு. அதை விளைவிலுமே செய்யறாரு, எங்களுக்கு 3 பேர் இருக்கணும். அதால எங்களுக்கு என்ன நடக்கும், இருப்ப என்ன நடக்கும், அமுக்கம் அதிகரிக்கும். தாக்கில இருக்கிற வாயு மூலக்கூறு எண்ணிக்கையும் இருக்கிற வாயு மூலக்கூறு சமனாக. அப்ப அதிகரித்து ஆரம்பத்துல என்ன அமுக்கம் இருந்ததோ அதே அமுக்கத்துக்கும் சில சரியா. நார்மலா யோசிச்சா நடக்கும், அமுக்கம் குறைஞ்சு நடக்கும். ஒரு டக்கன் ஒரு இழிவு பெருமானத்தை அடையும், அமுக்கம் குறைஞ்ச ஒரு இழிவு பெருமானத்தை அடைஞ்சு நிறைய செய்யும், கூடியும் செய்யும், மாறாத கூடியும் செய்யும். அப்ப ஆரம்ப அமுக்கத்துக்கு சமனாகிறதுக்கான காரணம் என்ன, ஒட்டுமொத்த தாக்கம் எடுத்தோம்னா எங்களுக்கு தாக்கி மூலப்பொருள் தாக்கில இருக்க வாயு மூலப்பொருள் விளைவுல இருக்க வாயு மூலப்பொருள் சமனா இருக்கு சரியா. அதால இன்னைக்கு எங்களுக்கு இறுதியா இருக்கிற அமுகமே செய்யும். எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்த அமுகத்துக்கு சமனா இருக்கு. ஆரம்பத்துல அற்பம் சடனா குறைஞ்சு வந்து நடக்கும், கூடி ஆரம்ப அமுகத்துக்கு சமனாக இருக்கு சரியா. அப்ப அதன்படி பார்த்தா எங்களுக்கு 14வது கேள்விக்கு முதலாவது விட என்ன, அமுக்கம் மாறுபடாது என்ன காணப்படும் அந்த கூட்டு பிழை. இரண்டாவது என்ன, அமுக்கம் அதிகரித்த பின்னுக்கு மாதிரியா இருக்குன்னு அந்த கூட்டு என்ன பிழை. அடுத்தது அமுக்கம் குறைஞ்சு மாதிரியா இருக்குன்னு அதுக்கும் பிழை. அடுத்து நடக்கும், அமுக்கம் குறைஞ்சு குறைய நடக்கும், தாக்கி வைக்க மூலத்தில் சமனா இருக்கிறதாக செய்யும். கடைசியா நடக்கும், கூடி சமனா செய்யும், சமனா இருக்கும். அஞ்சாவது என்ன, ஆரம்பத்தில் அமுக்கம் அதிகரித்து பிழை. அமுக்கம் குறையதை காரணம் என்ன, தாக்கிய விட விளையாட்டு வாய்மொழி குறையதா இருக்கதான் செய்யும், எங்களுக்கு குறை சரியா. குறைஞ்சு குறை நடக்கும், ஆரம்ப வருமான தடை. அதன்படி பார்த்தா எங்களுக்கு எத்தனை விட வரும், எங்களுக்கு 14வது கேள்விக்கு 4வது விடை வரும். 14வது கேள்விக்கு எத்தனை விட வரும், எங்களுக்கு 4வது விடை வரும். ஓகேவா. அடுத்த கேள்விக்கு வாங்க, அடுத்த கேள்விக்கு வாங்க. அடுத்தது 15வது கேள்விக்கு வாங்க. 15வது கேள்விக்கு வாங்க. 15வது கேள்வி சரியா. 15வது கேள்விக்கு வாங்க. அப்ப 15வது கேள்வி சொல்லி கிடக்கு. 15வது கேள்வி சொல்லி கிடக்கு, ஒரு நீர்க்கசலின் டி கனவளவில் அடங்கும் ஏ எனும் ஒரு கரையமானது நீருடன் கலக்காத ஒரு சேதன கரைப்பான் என்ன 2V கனவளவு பகுதிகளை கொண்டு 2 தடவைகள் பிரித்து வைக்கப்பட்டது. அப்ப நீர்க்கசல்ல பி கனவளவு, நீர்க்கசல்ல பி கனவளவு, நீர்க்கசல்ல ஒரு வீக் நீருடன் கரையாத என்ன ஒரு சேதன கரைப்பானின் 2V கனவளவுடன் ஒரு 2V கனவுடன் ஆர்கானிக் ஆர்கானிக் 2V ஆர்கானிக் சரியா கொண்டு 2 தடவைகள் என்ன பிரித்தெடுக்கப்பட்டது. சேதன கரைப்பானுக்கும் நீருக்கும் இடையிலான என்ன ஏயின் பங்கிட்டு குணகம். அப்ப சேதன கரைப்பானுக்கும் ஏக்கும் இடையிலான என்ன, சேதன கரைப்பானுக்கும் நீருக்கும் இடையிலான என்ன ஏயின் பங்கிட்டு குணகம். அப்ப ஆற முதல் சொல்றாரு அவரின் கீழ். அப்ப ஏ ஆர்கானிக் லேயரில் இருக்கிற இடசரிவின் கீழ், நீர்ப்படையில் இருக்கிற என்ன இடசரிவு. இவருக்கான விகிதம் எழுதிருக்காரு 4 வந்திருக்கு. அப்ப பங்கிட்டு குணகம் எழுதிருக்காரு, பாட்டியல் கோவையும் 4 வந்திருக்காரு. பங்கிட்டு குணகம் 4 வந்திருக்காரு. பங்கிட்டு குணகம் 4 என்ன அர்த்தம், 5 பிரிச்சு 4 பங்குங்க போகும், ஏக்கில போற அதே நேரம் ஒரு பங்குங்க வரும் எங்களுக்கு நீருக்குள்ள வரும். அதாவது 5 பிரிச்சு 4 பங்கு ஆர்கானிக் இருக்க போற அதே நேரம் ஒரு பங்குங்க வரும் எங்களுக்கு நீருக்குள்ள வரும். எப்ப 2 பேர்த்த கனவுகளும் சமனா இருந்தா. அப்ப நீர்ப்படையும் சேதனப்படையும் கனவு சமனா இருந்தா உங்களுக்கு சொல்லலாமே உண்டு, சமனா இருந்தா நாங்க சொல்லலாமே உண்டு. எங்களுக்கு நீர்ப்படைக்கு என்ன போறதுல 4 மடங்கு அங்க போகும், அங்க போகும் 5 பிரிச்சு 4 பங்கு அங்க போகும், ஒரு பங்கு கீழே வரும் சரியா. இதே எங்களுக்கு சொல்லி கிடைக்க என்ன, இவற்ற அளவு 2 மடங்கு, இவற்ற அளவு 2 மடங்கு சரி, 2 மடங்கு இருக்கிறாரா சரியா. அப்ப உங்களுக்கு தந்திருக்கிற சரியா. கேட்ட கேள்வி என்ன, நீரவத்தையில் ஏயின் ஆரம்ப அளவு ஏ 3. அப்ப நீரவத்தையில் இருக்கிற என்ன, நீரவத்தில் இருக்கிற என்ன அந்த ஏ என்ற கரையத்துல ஆரம்ப மூல அன்னைக்கு என்னவா ஏ 3 இருக்கிறாரா, அவ்வளவு இருக்காரா சரியா. அப்ப பார்ப்போம் முதல் அப்ப இந்த கேள்வியை நோமலா செய்யறது பார்ப்போம். நோமலா செய்யறது பார்த்துட்டு அடுத்த செய்வோம், நாங்க அடுத்த செய்வோம் அந்த ஈஸியான மெத்தடுக்கு போவோம்.
சரியா? அப்ப ஈஸியா செய்யறத பார்ப்போம். சரியா? அப்ப இதுல முதல் நான் எதுக்கு எடுத்தினா நீர்ப்படைக்கான் இந்த எடுத்தேன். நீர்ப்படைக்கான் இந்த எடுத்தேன். அப்ப ஏன் பார்ட்டிஷன் கோபிக்கணும் பங்கிட்டு குணகம் என்ற அந்த கன்செப்ட் பாவிக்கணும் என்றால் அப்ப ஏதாவது ஒரு கரையம் ஒன்று தேவையில்லாம ஒரு இடத்தை இருக்கிறார் என்றால் அவர் என்ன செய்ய போறோம்? தேவையான இடத்துக்கும் செய்யலாம். செப்பை பண்ணி எடுக்க போறோம். அதாவது மாசுக்கு இருந்தால் அந்த மாசுக்கு செய்ய போறோம். அகற்றுறதுக்கான செய்வோம். இந்த பங்கிட்டு குணகம் என்ற கன்செப்டை பாவிக்கும். சரியா? அப்ப பாவிக்கைகள்ல இப்ப ஆர்கானிக் ரேட்டங்களோட V ஆகும் இல்ல 2V ஆகும் இருக்கு. சரி, ஆர்கானிக் ரேட்டங்களோட 2V ஆகும் நீர்ப்படை ரகங்களோட என்ன இருக்கு V ஆகும் இருக்கு. இருந்தா ஆரம்பத்துல இருந்து என்ன A நான் எடுக்கிறேன். இந்த ஆர்கானிக் இருக்க போனவர் நான் X எடுக்கிறேன். போனவர் X. எங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன? நீரவத்தில் எஞ்சிறான் கேட்டது. அப்ப நான் எடுக்கிறேன் ஆரம்பத்துல நீரவத்தில் எஞ்சினது X எடுக்கிறேன். ஆரம்பத்தில் நீரவத்தில் எஞ்சினது X எடுக்கிறேன். அப்ப ஆர்கானிக் லேயர்ல போனது என்ன இருக்கு? A minus X. இது விளங்கிட்டா? அப்ப சேதனப்படைக்கு எவ்வளவு போயிருக்கும்? A minus X போயிருந்தா தான் நீர்ப்படைக்கு எவ்வளவு மிஞ்சி இருக்கும்? X மிஞ்சி இருக்கும். சரியா? எவ்வளவு மிஞ்சி இருக்கும்? X மிஞ்சி இருக்கும். சரியா? எவ்வளவு விளங்கிட்டா? ஒரு நிமிஷம். சரியா? ஓகே. சரியா? அப்ப எடுத்தோம்னா எங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன? நீர்ப்படையில எஞ்சிரான்னு கேட்டவர். அப்ப நான் காண்டன் முதலாவது பிரித்தெடுப்புல நீர்ப்படையில எஞ்சிறது எக்ஸ் நடக்கு. முதலாவது பிரித்தெடுப்புல நீர்ப்படையில எஞ்சிறது எக்ஸ் நடக்கு. அப்ப ஆரம்பத்துல ஏ இருந்தா இப்ப எவ்வளவு போயிட்டார்? A minus X அங்கால போயிட்டார். அப்ப முதலாவது பிரித்தெடுப்புல என்ன செய்வார்? மிஞ்சிறத காணப்படும் அந்த எக்ஸ காணப்படும். சரியா? அப்ப நமக்கு தெரியும் பங்கிட்டு குணகம் என்ன? ஏட ஆர்கானிக் லேயர்ல இருக்கிறதுன்னு கீழே என்ன இருக்கு? நீர்ப்படைக்கு இருக்கா? பழமையானத்திலே இருக்கிறது மூல் டெசிமீட்டர் இருக்குது. மூல் டெசிமீட்டர் இருக்குது. அங்க மூலம் வந்திருக்கு. அதனால டெசிமீட்டர் எடுக்கு எடுத்தா எங்களுக்கு என்ன வருவார்? இது எதுக்கு சமன்? 4க்கு சமன். அப்ப ஆர்கானிக் லேயர்ல சமநிலை இருக்கும். சமநிலை இருக்கிற அந்த ஆட்டகனோட அதாவது ஏ இந்த வந்து மூலனுக்கு என்னவா இருக்கும்? A minus X கீழ் என்ன இருக்கும்? மொத்த அளவு 2D. இவ்வளவு மூல் டெசிமீட்டர் மத்தியா இருக்கும் எங்களுக்கு இருக்கு. அதே நீர்ப்படைக்கு எவ்வளவு இருக்கும்? எக்ஸின் கீழ் கனோட அளவு இவ்வளவு என்ன? மூல் டெசிமீட்டர் மத்தியா இருக்கும். இது எங்களுக்கு யாருக்கு சமனா இருக்கும்? பங்களிப்பு குணகமா யாருக்கு சமனா இருக்கும்? சரி, அதாவது இதுல பெருமானம் 4க்கு சமனா இருக்கும். 4க்கு சமனா இருக்கும். இதுல இருந்து நாங்க யாரை காணலாம்? பியும் வெட்டுப்படும். எங்களுக்கு என்ன வரும்? A minus X கீழ் 2X. 2 கீழே வந்தா 2X. எதுக்கு சமம்? 4க்கு சமம். இது எங்களுக்கு என்ன? A minus X என்பது 8Xக்கு சமம். அங்கே போனா A என்றதுக்கு சமம் 9Xக்கு சமம். என்றது 9Xக்கு சமம். அப்ப X எதுக்கு சமனா இருக்கும்? 1 கீழ் X எதுக்கு சமனா இருக்கும்? 1 கீழ் 9க்கு சமம். அப்ப ஆரம்பத்தை எடுத்து எவ்வளவு? A எடுத்த நான் இப்ப எவ்வளவு மிஞ்சி இருக்கு? 1 கீழ் 9 தான் அங்க மிஞ்சி இருக்கு. எங்களுக்கு நீர்ப்படைக்க மிஞ்சி. சரியா? இதப்ப முதலாவது பிரித்தெடுப்பின் பின்னர் இங்கே முதலாவது பிரித்தெடுப்பு தான் இப்ப சொன்னேன். முதலாவது பிரித்தெடுப்பு முதலாவது பிரித்தெடுப்பின் பின்னர் நீர்ப்படைக்க எஞ்சினது என்ன இருக்கு? 1 கீழ் 9. 1 கீழ் 9. இது விளங்கிட்டா? 1 கீழ் 9. சரியா? இனி ரெண்டாவது பிரித்தெடுப்பு செய்யறாரு. ரெண்டாவது பிரித்தெடுப்பு செய்யறாரு. அப்ப ரெண்டாவது பிரித்தெடுப்பு செய்தாருன்னா ரெண்டாவது பிரித்தெடுப்பு செய்தாருன்னா எங்களுக்கு என்ன நடக்கும்? ரெண்டாவது பிரித்தெடுப்புல இப்ப எவ்வளவு இருக்கு நீர்ப்படைக்குள்ள? 1 கீழ் 9. அதைத்தான் செய்ய போறார். இதுக்கு ஒரு 2V கனவளாக சேர்த்து இந்த 2V கனவளவு ஆர்கானிக் லேயரை சேர்த்து செய்யப்பாரு. திருப்ப செப்பரேட் பண்ண போறாரு. அப்ப திருப்ப மிஞ்சி இருக்கிறத நான் எடுக்கிறேன் பை 3 எடுக்கிறேன். எவ்வளவு எடுக்கிறேன்? பை 3 எடுக்கிறேன்.
சரியா? எவ்வளவு எடுக்கிறேன்? y3 எடுக்கிறேன். சரியா? அப்ப இப்ப இருக்கிறது என்ன இருக்க போகுது? இப்ப இருக்கிறது 1 9 இருந்தது. அப்ப a/9 இருந்தது. a/9 இருந்தது. a/9 இருந்தது. சமநிலை இருக்கிறது y இருக்கு. சமநிலை இப்படி இருக்கிறது y வீக்கனோட இது என்ன ஒரு 2 வீக்கனோட ஆர்கானிக் இது வீக்கனோட இருப்பார். அப்ப y மிச்சமா இருக்கு. ஏண்டா எங்களுக்கு சரியா? அப்ப எங்களுக்கு நாங்க என்ன செய்யலாம்? எங்களுக்கு 2 வீக்கனோட இது வீக்கணும். சரியா? அப்ப a/9 செய்த மிச்சமா இருக்கு. a/9 ஆரம்பத்திலே செய்தவர் ரெண்டாவது பேர் எடுக்கிறதுக்கு முதல் இருந்தது a/9 மைனஸ் y அங்க போயிருக்கு. a 9 மைனஸ் y அங்க போயிருக்கு. எங்களுக்கு சேதன படைக்க போயிருக்கு. ஆகவே நாங்க என்ன போடலாம்? ஆகவே எங்களுக்கு தெரியும் ஏ சரிவங்க சேதனப்படையின் கீழ் ஏழு சரிவென்ன நீர்ப்படைகின்றது இதுக்கு சமன் 4க்கு சமன் 4க்கு சமனா இருக்கு. இதன்படி பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன வருது? சேதனப்படையில் இருக்கிறது ஏயின் கீழ் 9 மைனஸ் வையின் கீழ் மொத்த அளவு 2v. இதன் கீழ் எங்களுக்கு என்ன வரும்? இப்ப எவ்வளவு மிச்சமா இருக்கு? y3 மிச்சமா இருக்கு. y-ன் கீழ் இது எங்களுக்கு யாருக்கு சமனா இருக்கு? 4க்கு சமனா இருக்கு. 4க்கு சமனா இருக்கு. இது பிஎம்பியும் வெட்டுப்படும். பிஎம்பியும் வெட்டுப்படும். சரியா? அப்ப இதற்கு என்ன வரும்? எனக்கு a-ன் கீழ் 9 மைனஸ் y-ன் கீழ் 2y யாருக்கு சமம்? 4க்கு சமம். 2y யாருக்கு சமம்? 4க்கு சமம். ஓகே, அதை வாங்கிட்டா 2y யாருக்கு சமம்? 4க்கு சமம். எனக்கு குறுக்க பெருக்குங்க. அப்ப a-ன் கீழ் 9 மைனஸ் என்ன y 8yக்கு சமம். 8yக்கு சமனாக குறுக்க பெருங்க வரும் எங்களுக்கு சரியா? 8yக்கு சமம். அங்கே கொண்டு போய் வரும் a-ன் கீழ் 9 யாருக்கு சமம்? 9yக்கு சமம். எதாவது சமம் இருக்கும்? 9yக்கு சமம். சரியா? 9yக்கு சமம். உங்களுக்கு வயதான தேவை. அப்ப இது இந்த y சமம் எங்களுக்கு என்ன வரும்? என்ன a-ன் கீழ் 9 சமம் 9y இருந்தா எங்களுக்கு y சமம் என்ன வரும்? 9 பிரிப்போம். அப்ப a-ன் கீழ் என்ன வரும்? 87 சமம். yக்கு சமம். அப்ப ரெண்டாவது பிரித்தெடுப்புக்கு பிறகு என்ன எங்க அமைகிறது? எங்களுக்கு நீர்ப்படை அமைகிறது a-ன் கீழ் 89. a-ன் கீழ் 89. சரியா? a-ன் கீழ் 89. அப்ப இப்படியே செய்யலாம். நாங்க கொண்டு ஸ்டெப் பைஸா செய்யலாம். இந்த கேள்வியை கொண்டு போகலாம். ஸ்டெப் பைஸா கொண்டு போகலாம். முதல்ல செய்யலாம். எங்களுக்கு ஆரம்பத்தில் எடுத்தது என்ன? a3 எடுத்துனா அதுல a மைனஸ் x எங்க போற? எங்களுக்கு சேதன படைகளை போற. ஏன்னா நீர்ப்படைக்கு மிச்சமா இருக்குதுன்னா எக்ஸ்ன்றது மிச்சமா இருக்கும்னு பார்த்தனா அப்ப எக்ஸ்ன்றது மிச்சமா இருக்கும்னு பார்த்தேன்டா அதை வச்சுக்கொண்டு அந்த மிச்சமா இருக்கிற மூலம் அதை காணும். பங்கிட்டு குணம் எனக்கு தெரியும். அதை வச்சு மிச்சமா இருக்கிறத காணும். மிச்சமா இருக்கிற காணுச்சு இப்ப எவ்வளவு மிச்சமா இருக்கு? மிச்சமா இருக்க திருப்பி செய்யப்படணும். 2 வீக் அளவு சேர்த்து செய்யப்படும். சேதன படையை சேர்த்து திருப்ப செப்பரேட் பண்ண போறோம். திருப்ப செப்பரேட் பண்ணி அங்க மிச்சமா இருக்கான்னு பார்க்கணும். அங்க மிச்சமா இருக்கிறது நீர்ப்படைக்கு மிச்சமா இருக்கான்னு பார்க்கணும். அப்ப நீர்ப்படைக்கு மிச்சமா இருக்கிறது காண்றதுக்கு நாங்க எதை பாதிக்கிறோம்? திருப்ப பங்கிட்டு கொண்டு அப்ளை பண்றோம். திருப்ப பங்கிட்டு கொண்டு அப்ளை பண்ணி மிச்சமா இருக்கிறது கொண்டு போகலாம். சரியா? இந்த மெத்தடோட கொண்டு போகலாம். அல்லது நாங்க எப்படி கொண்டு போகலாம்னா இவருக்கு ஒரு என்ன செய்யற ஒரு சமன்பாடு ஒன்று இருக்க எக்ஸின்கு எம் இந்த எக்ஸின்கு எம் சொல்றது எதுக்கு சமனா இருக்கும்னா பி எக்வஸ் என்ன எங்களுக்கு நீர்ப்படையில கனவளவு. அப்ப பி எக்வஸ் இன் கீழ் பி எக்வஸ் பிளஸ் கேடி பங்கிட்டு குணம் என்ன? பி ஆர்கானிக் கனவளவு. இதுல என்ன வருது? எண்ணாம் அடுக்கு. இதுல எண்ணாம் அடுக்கு. அப்ப எம்சிக்கு செய்யறதுக்கு இந்த சமன்பாடை பாதிக்கலாம். எம்சிக்கு செய்யறதுக்கு செய்யலாம். இந்த சமன்பாடை பாதிக்கலாம். இதுல எக்ஸ் சொல்றது நீர்ப்படையில் எஞ்சியுள்ள என்ன? அப்ப எக்வஸ் என்ன? நீர்ப்படையில் எஞ்சியுள்ள தெளிவு அல்லது எஞ்சியுள்ள மூல் ஆரம்பம். இதை எம்மன்றத மூல் எடுத்தோம்னா இது எஞ்சியுள்ள மூல ஆரம்பத்துல கொடுத்த தெளிவு எடுத்தோம்னா எஞ்சி இருக்க தெளிவாரு மூல் அல்லது தெளிவு போடலாம். எம்ன்றது எங்களுக்கு என்னவா இருக்கும்னா
ஆரம்பத்தில் என்ன, ஆரம்பத்தில் நீர்ப்படையில் என்ன எடுத்த நிவா இருக்கு, அந்த குறிப்பிட்ட கரையத்தின திணிவா இருக்கு, எடுத்த திணிவா இருக்கு. சரியா? இந்த பங்கீட்டு குணகம்ன்றது எங்களுக்கு என்னவா இருக்கணும்னா, பங்கீட்டு குணகங்கள் என்னவா இருக்கணும்னா, சேதனப்படையின் சேதனப்படையில இருக்கிற இடசரிவுகள் என்னவா இருக்கும், நீர்ப்படையில இருக்கிற இடசரிவா இருக்கும். என்ன இருக்கணும், அந்த குறிப்பிட்ட கரையம் ஏ எடுத்துட்டா அந்த இடங்க சேதனப்படையில இருக்கிற இடசரிவுகள் என்ன இருக்கணும், நீர்ப்படையில இருக்கும். சரியா இருக்கும். இதான் என்ன இருக்கணும், பங்கீட்டு குணம் நான் போட்ட கேடியா இருக்கும். மாறியவர் எப்படிதான்டா, நீர்ப்படைகள் இருந்தா உங்களுக்கு சேதனப்படையில் இருந்தா இந்த இடத்துல நீங்க போட வேண்டியது ஒன்றுங்கள் கேடி போடணும், ஒன்றுங்கள் கேடிட்டு போகும். அப்ப நோமலா என்ன போடலாம், சேதனப்படை வைக்கிற கனோட என்ன போடலாம், நீர்ப்படை என்ன போடலாம், சரி வந்து போகலாம். சேதனப்படை சரிவுங்கள் நீர்ப்படை என்ன போடலாம், சரி வந்து போடலாம். அது இதுக்கு சமன், தாங்களோட கேடிக்கு சமன். சரியா? இதுல இருந்து இந்த எண்ணுன்றதை எத்தனை தரம் பிரித்திருக்கேன், என்னன்றது எத்தனை தரம் பிரித்திருக்கேன். சரியா? அப்ப எத்தனை தரம் பிரித்திருக்கேன், சேதனப்படை அது மாதிரி என்ன நீர்ப்படையில கனவலோகம் தெரியுது. ஆரம்பத்துல என்ன செய்யலாம், தெளிவில் அதை மூணு தெரியுதா, இறுதியா மிஞ்சி இருக்குன்னு காணலாம். இறுதியா மிஞ்சி இருக்கிற அந்த மூல எண்ணிக்கையும் செய்யலாம், கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? அப்ப என்ன செய்யக்கூடாதுன்னா, என்ன மாறக்கூடாதுன்னா, இந்த முகாதரம் 100 சென்டிமீட்டர் மேல பயன்படுத்தி ஆர்கானிக் லேயரை பயன்படுத்தி செப்பரேட் பண்றோம்னா, அடுத்த முறையில் நாங்க செய்வோம் அதே கனவு தான் பயன்படுத்தி செப்பரேட் பண்ணுவோம். அந்த கனவளவுகள் மாறினா இதை அப்ளை பண்ணிடலாம், இதை அப்ளை பண்ணிடலாம். பொதுவா கேள்விகளுக்கு இந்த வரல இல்லை, அந்த கனவளவு மாறி வாரி இல்லை. அதே மாதிரி பங்குடு உணவும் பாஸ்பேப்பிள் எடுத்தீங்கன்னா இல்லாம என்ன வருது, சேதனப்படைந்து நீர்ப்படை, சேதனப்படைந்து நீர்ப்படைனா வந்து உண்டு. அப்ப இங்க நோமலான எங்களை எக்ஸாம் பேப்பர்லாம் செய்வாங்க, சும்மா உங்களை செக் பண்றதுக்கான செய்வாங்க. இதை பாய்ப்பாங்க எங்களுக்கு வந்து இந்த அந்த பங்குடு உணவை மாத்தி போடுவாங்க, நீர்ப்படைகள் என்ன போடுவாங்க, சேதனப்படைன்னு போடுவாங்க. அப்ப பாஸ்பேப்பிள் எல்லாமே கூடுதலாக செய்யும், உங்களுக்கு சேதனப்படைகள் நீர்ப்படைலாம் வந்து கொண்டு. சரியா? என்னன்னா நாங்க என்ன செய்வோம்டா, கூடுதலாக இந்த மாசுக்களை நீர்ப்படைகள் சேதனப்படைகள் செப்பரேட் பண்ணி எடுத்து கொண்டிருப்போம் என்றதால கூடுதலாக செய்வாங்க. நீர்ப்படை அதாவது சேதனப்படைகள் நீர்ப்படை தான் வந்து கொண்டிருப்பாங்க. சரியா? அப்ப இதில் எடுத்தோம்னா இந்த கிரியேஷன் படி செய்வோம். அப்ப எக்ஸிங்கல் எம்ன்றது பி எக்வஸ் என்கு பி எக்வஸ் பிளஸ் கேடி என்று என்ன பி ஆர்கானிக் எல்லாம் இருக்கு. அப்ப இங்க நீர்ப்படையில எங்க இருக்கான என்ன எக்ஸ் ஆரம்பத்தில் எடுத்த மூல் எவ்வளவு எடுத்தவர், ஏ மூல் எடுத்தவர். எக்ஸிங்கல் ஏ பி எக்வஸ், அப்ப அவர் என்ன செய்யறாரு, பிக்கு நம்ம எடுத்துறாரு. அப்ப பி இதே போடுவோம், பி எக்வஸ் பி இதே போடுவோம். பங்கிட்டு குணம் என்ன, சேதனப்படை இந்த நீர்ப்படை தானே, அது 4. அப்ப 4 எவ்வளவு சேதனப்படை எவ்வளவு, 2b, 2b. எத்தனை நேரம் செப்பரேட் பண்ற, 2 தரம் செப்பரேட் பண்ற. இதுங்களும் எக்ஸின் கீழ் ஏன்றது பியின் கீழ் கூட்டினானே வரும், 9b விட 2ஆம் அடுக்கு பியும் வெட்டு பெறும். அப்ப எக்ஸின் கீழ் ஏன்றது யாருக்கு சமனா இருக்கும், 1 கீழ் 9 எனக்கு சமம் இருக்கும், வர்க்கத்துக்கு சமம் இருக்கும். அதுல எக்ஸ்ட்ரா தனிங்கன்னா வரும், 1 கீழ் 81, 1 கீழ் என்ன வரும் 81 தர ஏ. அப்ப என்ன வரும், ஏயின் கீழ் என்ன வரும், ஏயின் கீழ் 81. சரியா? அப்ப எம்சிக்யூனா செய்யலாம், நீங்க இந்த சமன்பாட்டை பார்த்து செய்யலாம், நீங்க செய்யலாம். இருக்காங்க மாறியும் மட்டும் என்ன கிட்டாங்க, சேதனப்படைகள் கிட்டாங்க தெரியுங்க. மிஞ்சிறதை கண்டு போட்டு ஆரம்பத்தில் எடுத்த நீர்ப்படை எடுத்து தெரியும், கடைசியா நேரம் 80 81 என்றது இங்க போயிருக்கும், 80 81 என்றது இங்க போயிருக்கும். எங்களுக்கு வந்து எங்க போயிருப்பார், சேதனப்படைக்க போயிருக்கு. சரியா? அப்ப கேள்விய எம்சிக்கிற வந்தா இந்த சமன்பாடை நீங்க அப்ளை பண்ணலாம். இது நீர்ப்படைகள் மிஞ்சி இருக்கிறது, ஆரம்பத்தில் எடுத்தது ஏடி என்று பி ஆர்கானிக்கா இருக்கும். அப்ப கவனமா இருக்கணும், எங்களை கேடின்றது இங்க இருக்கணும், சேதனப்படையில இருக்கிறது என்ன சரிவெங்கு என்ன நீர்ப்படையில சரிவா இருக்கணும். சரியா? என்ன செய்யலாம், இந்த சமன்பாடை அப்ளை பண்ணி செய்யலாம், பங்கிட்டு குணம் கணிக்க கொடுக்குமா இருக்குமே. சரியா? நோட் பண்ணுங்க, நோட் பண்ண அடுத்த எழுதிவாங்க. நோட் பண்ணிட்டீங்களா? சரியா? ஓகேவா?
ஓகே, நோட் பண்ணியாச்சா? சரியா? கவனமா நோட் பண்ணுங்க. சிங்கிளை முதல் V8 plus என்ன KD into V1. ஓகே, இதுல சரியா? ஓகே, நோட் பண்ண அடுத்த எழுதி போவோம் என்ன? சரியா? ஓகே, அடுத்த எழுதுவோம். சரியா? அடுத்த கேள்விக்கு வாங்க. அடுத்த 16வது கேள்வி வாங்க. 16வது கேள்வி வாங்க. 16வது கேள்வி. 16வது கேள்வி. சரியா? 16வது கேள்வி எனக்கு சேர்வை ஏ ஆனது எண்ணெய் நோட்டு ஐதான எச்சலுடன் தாக்கம் புரிந்து B ஐ தருகின்றது. அப்ப சேர்வை ஏ எண்ணெய் நோட்டு எச்சலுடன் தாக்கம் புரிந்து B ஐ தருகின்றது. அப்ப சேர்வை ஏ பிழையா இருப்பார். சரியா? அடுத்த நிலை சொல்கிறாருக்கு காட்சிப்படுத்த நீரை சேர்ப்பதன் மூலமும் நிரம்ப நிலையை பேணுவதன் மூலமும் கரைசலில் உள்ள குளோரைட் சரிவை என்ன குறைக்க முடியும். அப்ப காட்சி வருத்த நீரை சேர்க்கிறோம். அப்ப காட்சி வருத்த நீரை சேர்க்கிறோம்னா என்ன செய்யறோம்? கரைசல ஐதாக்குறோம். அப்ப கரைசல ஐதாக்கினாலும் எங்களுக்கு என்ன நடக்கும்? கரைசல ஐதாக்கினாலும் என்ன நடக்கும்? கரைசல ஐதாக்கினாலும் எங்களுக்கு என்ன நடக்கும்? கரைசல இருக்கிற என்ன இருக்கும்? ஐந்து சிதைவுகளோட பெருக்கம் எங்களுக்கு இறந்தாங்க. ஐதாக்கிரம்னா ரெண்டு பேரையும் என்ன செய்யும்? எங்களுக்கு சரிவுகள் செய்யும், குறைஞ்சு கொண்டு வரும். அப்ப ஐதாக்கிரம் செய்யறாங்க சீர்மை சரிவை கொஞ்சம் குறைக்கலாம். ஆனா எங்கள் நிரம்ப நிலையை பேணுவதன் மூலம் தான் நடக்கும். நிரம்ப நிலையை பேணுவதன் மூலம் செய்கிறார், அதை குறைக்கிறார். நாங்க நிரம்ப நிலையை பேணுறோம் தான் நடக்கும். அங்க இருக்கிற சரிவு M2 சரிவும் சீர்மை சரிவும் எங்களுக்கு சமனா இருக்கு. சரியா? அப்ப M2 சரிவை 10 செய்யறாங்கன்னா இந்த சீர்மை டோட்டல் சரிவு நடக்கும் 10 செய்யறாரு. அப்ப நாங்க ஆரை சேர்ப்பதன் மூலம் நிரம்ப நிலையை பேணுவதன் மூலமே செய்கிறார், சீர்மை சரிவை செய்கிறார், குறைக்கிறார். சரியா? நிலத்தை ஐதாக்கள் மூலம் செய்யலாம், ஐம்பெருக்கத்தை செய்யலாம், குறைக்கலாம். சரியா? ஐம்பெருக்கத்தை குறைக்கலாம். ஆனா நிரம்ப நிலையை பேணுவதன் மூலம் அதை குறைக்கிறார், சீர்மை சரிவை குறைக்கிறார். அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்டா தந்திருக்காரு. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஒன்று காட்சி படுத்த சேர்ப்பதன் மூலம், ரெண்டாவது நிரம்ப நிலையை பேணுவது. அதுல ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு என்ன இருக்கும்? சரியா இருக்கும். முதலாவது என்ன இருக்கும்? சரி, ரெண்டாவது என்ன இருக்கும்? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கிளியா இருக்கும். நிரம்ப நிலையை பேணுவதன் மூலம் நடக்கும், சீர்மை சரிவு மாறாமல் இருக்கும். நீங்க ஆட் பண்றோம்னா என்ன நடக்கும்? எங்களுக்கு என்ன நடக்கும்? ஆயிரத்தி சதவீதம் குறையும். அங்கே இருக்கிற M2 என்ன சீக்கிரமா சரிவுகள் குறைவடையும். சரியா? அதன்படி பார்த்தோம்னா எங்களுக்கு எத்தனை விட வரும்? 17வது கேள்விக்கு எத்தனை விட வரும்? எங்களுக்கு 2வது விடை வருங்க. எங்களுக்கு 2வது விடை பொருத்தமானதாக இருக்கு. சரியா? அடுத்தது 18வது கேள்விக்கலாம். அடுத்தது 18வது கேள்வி. 18வது கேள்விக்கலாம். சரியா? அப்ப 18வது கேள்வி எடுத்தோம்னா 18வது கேள்வி எடுத்தோம்னா எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க KBR என்ன 0.0119 கிராம். அப்ப KBR எவ்வளவா? KBR 0.1 என்ன 9 கிராம். தெளிவை 500 என்ன சென்டிமீட்டர் கனம் காட்சி வடித்த நீரில் கரைக்கும் போது அக்கரைசலில் K+ அமைப்பு 3 டெசிமீட்டர் மேட்ரியம் என்ன ppm இருக்கு. அப்ப இந்த KBR எவ்வளவு? 0.0119 கிராம். 0.0119 கிராம் எதுல கிடைக்கிறாராம்? எங்களுக்கு 500 சென்டிமீட்டர் மேல கிடைக்கிறாராம், நீர்ல கிடைக்கிறாராம், நீர்ல கிடைக்கிறாராம். அப்ப நீர்ல கிடைச்சா எங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன? கேட்ட கேள்வி அக்கரைசலில் K+ அமைப்பு 3 சென்டிமீட்டர். அப்ப KBR எடுத்தோம்னா KBR K+ என்னது BR - இருக்கு. இது முற்றாக இணக்கம் அடையும். அப்ப KBR சரியாக அதான் வரும் K+ சரியாக. அப்ப K+ சரிவு என்ன செய்யறார்? ஒன்னு இடத்துல காணிச்சிருக்கார் 3 டெசிமீட்டர் மேட்ச்ல காணிச்சிருக்கார். அடுத்த இடத்துல காணிச்சிருக்கார் எங்களுக்கு ppm காணிச்சிருக்கார். ppm காணிச்சிருக்கார். ppm காணிச்சிருக்கார். பார்ட்ஸ் பெர் மில்லியன் காணிச்சிருக்கார். அப்ப என்ன எடுத்தோம்னா இவ்வளவு என்ன மில்லிகிராம் ஒரு டெசிமீட்டர் காணி இருந்து காணும்.
சரியா? ஒரு டெசிமீட்டர் கணத்துல என்ன எவ்வளவு மில்லிகிராம் என்ன பொட்டாசியம் இருக்குதுண்டா சரி. சரியா? அப்ப அதுக்கு தான் உங்களுக்கு வந்திருக்கேன் என்ன கேபியாக திணிவு வந்திருக்கு. கேபியாக திணிவு வந்திருக்கு. எது எவ்வளவு சைவசம் 0.119 கிராம். அப்ப இதை வச்சுக்கணும் நாங்க காணலாம் 500 சென்டிமீட்டர் கணத்தில் உள்ள என்ன கேபியாக சொல்லலாம் மூல காணலாம். என்ன இருக்கு 0.0119 கிராம். 119 என்ன இருக்கு 10 கிராம் 10 கிராம் அவருடைய மூலதனம் எடுத்தீங்கன்னா 119 கிராம் மூணு மைனஸ் பண்ணி இதுல இருந்து கண்டிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 1 என்ன 4 மூல் ஆறு 1 4 மூல் ஆறு உங்களுக்கு கேபிஆர் இருக்கும். எவ்வளவு இருக்கிற 500 சென்டிமீட்டர் கிராம். ஆகவே ஒரு டெசிமீட்டர் கிராமத்தில் உள்ள என்ன கேபிஆரோட மூலம் இருக்கு எங்களுக்கு 1 4 தர வரும் 2000 எவ்வளவு வரும் 2 4 மூணு வரும். ஆகவே கேபிஆரோட சரிவங்களுக்கு என்ன வரும் 2 4 மூல் டெசிமீட்டர் மேசியா யாரு சரிவா இருக்கும் கேபிஆரோட சரிவா இருக்கும். அப்ப கேபிஆரோட சரிவு எப்படி இருக்கிறார் எங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன கே பிளஸ் சரிவு. அப்ப கே பிளஸ் சரிவு இருக்கும் 2 4 மூல் டெசிமீட்டர் மேசியா இருக்கும் கே பிளஸ் சரிவு. அடுத்த கே பிளஸ் சரிவு மில்லிகிராம் டெசிமீட்டர் மேசியா தானே. அப்ப எங்களுக்கு தெரியும் என்ன அவருடைய சரிவு என்ன தெரியும் மூல் டெசிமீட்டர் மேசியா. அப்ப ஆகவே ஒரு டெசிமீட்டர் கணத்தில் உள்ள என்ன கே பிளஸ் மூல் எண்ணிக்கைன்னு இருக்கும் 2 4 மூல். ஆகவே கே பிளஸ் திணிவு என்னவா இருக்கும் 2 4 மூல் இன்டூ அவருடைய மூலதனம் என்னவா இருக்கும் 39 கிராம் மூல் மைனஸ் 1. அப்ப என்ன வரும் 78 4 கிராம் 70 4 கிராம் ஆட் இருக்கு கே பிளஸ் இருக்கு. அப்ப நாங்க என்னத்துல காணணும் மில்லிகிராம்ல காணணும். என்ன காணணும் மில்லிகிராம்ல காணணும். இப்ப என்ன இருக்கும் கிராம் மில்லிகிராம் ஆத்து 13 இருக்கும் 13 இருக்கும். சரிங்க என்ன வரும் உங்களுக்கு இவ்வளவு வரும் மில்லிகிராம் வரும். இவ்வளவு மில்லிகிராம் வரும். சரி 70 4 தர 13 மில்லிகிராம் வரும் 8 மில்லிகிராம். எவ்வளவு பேர் இருக்கு ஒரு லட்சம் மில்லிகிராம். ஆகவே பிபிஎம் மாதிரி தான் 7.8 வரும் பிபிஎம் 7.8 பிபிஎம் வருங்க 7.8 பிபிஎம் வரும். ஆகவே எங்களுக்கு கே பிளஸ் அமைப்பு வந்து என்ன மூணு பார்த்தோம்னா 2 4 மூணு மெசேஜா இருக்கும். அதே மாதிரி எடுத்தோம்னா என்ன அதுக்கு அமைப்பு பிபிஎம் எடுத்தா வரும் எங்களுக்கு 7.8 வரும். அதன்படி பார்த்தா எங்களுக்கு எத்தனை விட வரும் எங்களுக்கு 5வது விடை வரும் 5வது விடை வரும். சரியா? அப்ப 18வது விடையும் வரும் 5வது விடை வரும். சரியா? அடுத்தது ஓகேவா? இது அடுத்த 19வது எடுக்கலாம். சரி அதை நோட் பண்ணுங்க கண்டு அடுத்த 19வது எடுக்கலாம். சரி அதை நல்லா நோட் பண்ணுங்க. அடுத்த 19வது எடுக்கலாம். சரியா? 19வது எடுக்கலாம். அப்ப கேட்ட கேள்வி சோடியம் அயன் 19வது கேட்டிருக்க சோடியம் அயன் நியம நீரேற்றல் வெப்பநிலைக்குரிய சரியான தாக்கமானது. சோடியம் அயன் நியம என்ன நீரேற்றல் வெப்பநிலைக்குரிய சரியான தாக்கம். அப்ப நியம நீரேற்றல் வெப்பநிலை இருக்கும் ஒரு மூல் வாயுநிலைக்கு அயன் நீர்ல கரைஞ்சு ஒரு மூல் டெசிமீட்டர் மேசி என்ன சரி உடையும் செய்ய போறாரு. ஒரு மூல் டெசிமீட்டர் மேசி என்ன சரி உடையும் செய்ய போறாரு அயன்களை உருவாக்க போறாரு. அப்ப கேசன் ஒரு மூல் டெசிமீட்டர் என்ன சரி உடைய அயன்களை உருவாக்க போறாரு. அப்ப உருவாக்கிக்கு நடக்க என்ன எங்களுக்கு அந்த வெப்போடை மாற்றம் தான் சொல்லுவாங்க நியம நீரேற்ற வெப்போடை மாற்றம். நியம நீரேற்ற வெப்போடை மாற்றம். அப்ப சில கரைப்பானை வெப்போடை மாற்றம் சொல்லுவாங்க. அப்ப எண்ணெய் பிளஸ் கேஸும் செய்வாங்க. ஒரு கரைப்பான்ல செய்தோம்னா நீர் மட்டும் இல்லை ஏதாவது ஒரு கரைப்பான்ல செய்தோம்னா அந்த கரைப்பான் சோல்வெண்ட் அந்த கரைப்பான் இருக்குன்னு இருக்கும் கரைஞ்சு வரன்னு வருது அயன்கள் சரிவில் நடக்கும். கரைப்பானை வெப்போடையா இருக்கும். நியம கரைப்பானை வெப்போடையா. இதே ஒரு சாதகம் எடுத்தோம்னா அந்த நியமிக்க சாதகத்தையும் செய்ய வேண்டாம் நீர்ல கரைச்சி உருவாக்க வேண்டாம் Na பிளஸ் ஈக்குவஸ் ஆகவும் OH மைனஸ் Cl மைனஸ் ஈக்குவஸ் ஆகவும் மாற்றினோம்டா அதை நாங்கள் சொல்லுவோமே கரைசலாத வெப்போடுறை மாற்றம் சொல்லுவோம். இது கரைசலாத வெப்போடுறை மாற்றம். இது என்னவா இருக்கும் கரைப்பானேற்ற வெப்போடுறை. இது என்னவா இருக்கும் நியம நீரேற்ற வெப்போடுறை. சரியா? மூன்றுக்குமான வித்தியாசம் விளங்குவோம். ஓகே
அதன்படி பார்த்தா எங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன? சோடியம் அயன் என்ன கேட்டது? நியம நீரேற்றல் வெப்போல்றக்கூடிய என்ன சரியான இதா இருக்கும். எங்களுக்கு பார்த்தோம்னா மூன்றாவது விடை வருமே. எத்தனாவது விடை வரும்? மூன்றாவது விடை வருமே. ஓகேயா? 19 என்னோட வரும், மூன்றாவது விடை வருமே. மூன்றாவது விடை வரும். சரியா? ஓகேவா? அடுத்தது ஓகே, அடுத்த இதுவாக்குவாங்க. சரியா? 19 மூன்றாவது இல்லையா? அடுத்த இதுவாக்குவாங்க. இருபதாவது சொல்லிக்கிறாக்கு, பின்னர் மெதினின் குளோரின் ஒரு படிமுறையாக அமையாது. அப்ப முதலாவதுங்களுக்கு தந்திருக்க சிஎல் டோட்டா பிரிவு, அப்ப தொடக்க படிமுறையா இருக்கும். ரெண்டாவது வந்திருக்க சிஹெச் கூட சிஎல் டோட்டர் தாக்கின வரும். சிஹெச் த்ரீ டோட்டும் ஹெச்எல் உருவாக்கப்படுது. இவங்களுக்கு என்னவா இருக்கும்? இவங்களுக்கு விருத்தி படித்த முதலாவது அடுத்த எடுத்தோம்னா நாலாவது தான் நடக்கும். அது மண்ணுக்கு என்ன இருக்கும்? விருத்தி படியில வர ஒரு ஸ்டெப்பா இருக்கும். அப்ப எங்களுக்கு அஞ்சாவது விட என்னவா இருக்கும்? யார் உருவாக்கப்படுது? ஐதர் சந்த சுயாதீன முடிவு உருவாக்கப்படுது. படிச்சிருப்போம், தொடக்கப்படியோ விருத்திப்படியோ முடிவுப்படியோ எந்த படியிலையும் எங்களுக்கு உருவாக்கப்படாது. ஐதரசன் சுயாதீன மூலிகம் செய்யாது, உருவாக்கப்பட மாட்டார். ஐதரசன் சுயாதீன மூலிகம் உருவாக்கப்பட மாட்டார். அதன்படி பார்த்தா எங்களுக்கு 20வது கழிச்சு என்ன விட வரும்? 5வது விடை வரும். 20வது என்ன விட வரும்? எங்களுக்கு 5வது விடை வரும். சரியா? அடுத்தது 24வது கழிச்சுவாங்க. அடுத்தது 24வது கழிச்சுவாங்க. அடுத்தது 24வது கழிச்சுவாங்க. ஒரு மெய்வாயுவின் அவதி வெப்பநிலை, ஒரு மெய்வாயுவின் அவதி வெப்பநிலை தொடர்பான பின்வரும் கூறுகளில் சரியானது. சரியா? இது நான் எடுக்கிறேன் அமுக்கம் என்றும், இதை கனவு ஒன்றும் எடுக்கிறேன். அமுக்கம் என்றும் கனவு ஒன்றும் எடுக்கிறேன். சரியா? கனவு எடுக்கிறேன். அப்ப சாதாரணமா ஒரு லட்சிய வாயு எடுத்தா அமுக்கம் கனவுலமா இருக்கா? அமுக்கம் கனவுலமா இருக்கா? அப்ப பி ப்ரப்போசல் என்ன? ஒன்று எப்ப பொறுத்த வாய்க்கு என்ன மாறாம இருக்கீங்க? எங்களுக்கு கனவுலவும் தெளிவு மாறாம இருக்கு. அவங்க பீக்கும் பீக்கும் காசுன்னா சரியா? அப்ப இதுல எடுத்தோம்னா நான் வெப்பநிலை கூட்ட நடக்கும். டிவி பெருக்கம் கூடும். டிவி தமிழ்நாட்டில் தான் நடக்கும். இது மாறலாம் நடக்கும். வெப்பநிலை கூட்ட கூட டிவி பெருக்கம் கூடும். அப்ப இது T3 இது என்ன? T4 வெப்பநிலையா இருக்கு. என்ன இருக்கு? T3 வெப்பநிலையாகும். இது என்ன? T4 வெப்பநிலையா இருக்கு. சரியா? இன்னும் கொஞ்சம் செய்தா வெப்பநிலையை குறைச்சா, உங்களுக்கு என்ன நடக்கும் வேண்டாம்? குறைச்சா மேல எனக்கு என்ன இருக்குன்னா ஆரம்பிக்க. அப்ப ஒரு இந்த புள்ளியுடைய செய்யும் எங்களுக்கு வட்டி கொண்டு போக. இந்த புள்ளியில இருக்கிற வெப்பநிலை தான் நாங்க சொல்லுவோம் அவதி வெப்பநிலை சொல்லுவோம். அவதி வெப்பநிலை. சரியா? இதை விட நான் செய்தா வெப்பநிலையை குறைச்சா, உங்களுக்கு என்ன நடக்கும் வேண்டாம்? இந்த மாறா அமுக்கத்தில் மாறாம சரியா? மாறா அமுக்கத்துல உங்களுக்கு என்ன நடக்கும்? எங்களுக்கு திரவ ஆவி சமநிலை. அப்ப நான் இதுல குறைக்கிறேன். மாறா அமுக்கத்துல கனவுலவே செய்யறேன், குறைக்கிறேன். மாறா அமுக்கத்துல கனவுலவே செய்யுது, எங்களுக்கு குறைக்கும். சரியா? அப்ப அமுக்கமே செய்யும், மாறாம இருக்கு. அந்த ஆவி அதாவது வாயு என்னவா மாறும்? குறைவு ஏற்படும். கனவுல செய்யும், குறைஞ்சு கொண்டு போகும். நீங்க மாறா அமுக்கத்துல என்னன்னா எங்களுக்கு ஆவி ஒடுங்கினவ மாதிரி இருந்தா, திரவமா மாறுதா இருந்தா எங்களுக்கு என்ன நடக்கும்? ஆவி ஒடுங்கி திரவமா மாறல, முத்தாக திரவமா மாற மட்டும் எங்களுக்கு என்ன மாறாது? அமுக்கம் மாறாது. அதுக்கு பிறகு நடக்கும் இதை விடவுமே செய்யலானாங்க. இதை விடவும் நாங்க ஒடுக்கிறான்ற சந்தர்ப்பம் வேற இருக்குல்ல. இதை விடவும் கனவுல குறைக்கிறான் சந்தர்ப்பம் வேற இருக்குல்ல. அமுக்கம் மாறா கனவுல செய்யும், இல்லை குத்தா அப்படின்னு செய்யும். அது இல்லை குத்தா செய்யும். சரியா? அப்ப இது எங்களுக்கு என்னவா இருக்கும்?
அமுக்கம் கனவோட மாறு கிராஃபா இருக்கும். இதுல ஆறும் மட்டும் சம்பந்தப்படுத்தும். எங்களுக்கு ஆவியும் திரவம் மட்டும் சம்பந்தம் இருக்கு. ஆவியும் திரவம் மட்டும் நாங்க படிக்கிற அந்த கிராஃபையும் நாங்க இங்க பாவிக்கலாம். நாங்க பாவிக்கலாம் அந்த மும்மை புள்ளியோட சம்பந்தப்பட்ட கிராஃபையும் பாவிக்கலாம். ஆனா அங்க என்ன இருக்குது எங்களுக்கு மூன்றுமே செய்த சமையல் இருக்கு. மூன்றும் சமையல் இருக்கு. உதாரணமா நீர் இருக்கிறேன்னா இதங்களுக்கு என்ன இருக்கு? திண்ம திரவ இது திண்மம் திரவமா மாறு. திண்மம் திரவமா அது ஒரு புள்ளியா இருக்கு. இது ஒரு புள்ளியா இருக்கு. இதங்களுக்கு என்ன இருக்கும்? திண்மம் direct ஆவியா மாறுது. அப்ப பதங்க மாதிரியா இருக்கு. அப்ளிகேஷனா இருக்கு. அது இங்க எடுத்தா என்ன இருக்குது? திரவம் ஆவியா மாறுது. ஆவியாவில இருக்கு. இது இருக்கும் ஆவியாவில இருக்கு. இதுல இருக்கும் ஆவியாவில இருக்கு. சரியா? அப்ப இதுல எடுத்தோம்டா இவ்வளவு ஆவியாவிலன்னு சொல்லுவோம். இது ஆவியாவிலன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இது என்ன யோசிச்சோம்டா இது ஆவியாவில இருக்கு. சரியா? அப்ப இதங்களுக்கு என்ன இருக்கும்? கொதில்லையா இருக்கும். இந்த கோடு என்ன இருக்கும்? கொதில்லையா இருக்கும். அப்ப இந்த கோடு என்ன இருக்கும்? எங்களுக்கு ஒரு புள்ளியா இருக்கும். இந்த கோடு என்ன இருக்கும்? ஒரு புள்ளியா இருக்கு. சரியா? இது எங்களுக்கு பதங்க மாதிரியா இருக்குன்னா அப்ப இதுல என்ன புள்ளின்னு சொல்லுவோம்? மும்மை புள்ளின்னு சொல்லுவோம். இந்த மும்மை புள்ளின்னு சொல்லுவோம். அப்ப இது என்ன செய்யாது? ஒரு கன்சர். அப்ப இந்த மும்மை புள்ளின்றது ஒரு மாறிலியா இருக்குன்னா மும்மை புள்ளின்றது ஒரு மாறிலியா இருக்கு. இந்த மும்மை புள்ளியை நாங்க செய்யலாது வெப்பநிலைகளை மாத்திடாத அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த கிராஃப் இப்படி பார்த்தாலும் செய்யலாம். நாங்க இதை விளக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த புள்ளியை தான் நாங்க சொல்ல வேண்டிய அவதி புள்ளின்னு சொல்லுவோம். சொல்ல வேண்டிய அவதி புள்ளின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இதுல இவர்தான் என்ன இருக்கு? அவதி புள்ளியா இருக்கு. அப்ப திண்மமும் திரவமும் என்ன சமையல் இருக்கக்கூடிய ஆகக்கூடிய வெப்பநிலை. ஆகக்கூடிய வெப்பநிலை உங்களுக்கு என்ன இருக்கு? இந்த அவதி வெப்பநிலையா இருக்கு. அப்ப அவதி வெப்பநிலை என்ன? திண்மமும் அதே மாதிரி என்ன சாரி திரவமும் ஆவியும் திரவமும் ஆவியும் திரவமும் ஆவியும் என்ன சமநிலையில் உள்ள என்ன ஆக கூடிய வெப்பநிலை என்ன இருக்கு? எங்களுக்கு சொல்லுவோம் என்ன? அவதி வெப்பநிலை. அவதி வெப்பநிலைன்னு சொல்லுவோம். அவதி வெப்பநிலை சொல்லுவோம். சரியா? அவதி வெப்பநிலை சொல்லுவோம். அந்த அவதி வெப்பநிலைக்கு என்ன வாயுவை திரவமாக்கக்கூடிய குறைஞ்ச அமுக்கம் தான் சொல்லுவோம் என்ன? அவதி அமுக்கம். அப்ப அவதி வெப்பநிலை நடக்கும். அவதி வெப்பநிலையில வாயுவை ஒடுக்கி என்ன திரவமாக்குறதுக்கு தேவையான ஆக குறைஞ்ச அமுக்கம் தான் என்ன வருது? குறைஞ்ச அமுக்கம் தான் என்ன இருக்கு? அவதி அமுக்கமா இருக்கு. என்ன இருக்கும்? அவதி அமுக்கமா இருக்கு. அப்ப அவதி வெப்பநிலையில நடக்கும். அவதி வெப்பநிலையில வாயுவை என்ன ஒடுக்கி திரவமாக்குறதுக்காக என்ன இருக்கு? ஆக குறைஞ்ச என்ன அமுக்கம் தான் சொல்லுவோம் என்ன? அவதி அமுக்கம்னு சொல்லுவோம். சரியா? அதை விட அமுக்கத்தை கூடினா கட்டாயம் நோமா இருக்கும். ஆவி ஒடுங்கி நோமா இருக்கும். திரவமா மாறும். ஆவி ஒடுங்கி நோமா மாறும். திரவமா மாறும்ன்றது முழுவலாங்க. சரியா? ஓகே. அது நீங்க கேட்டிருக்கார் முதலாவது விடை இருக்கும். அப்ப ஒரு மெய்வாயுவின் அவதி வெப்பநிலை தொடர்பான பின்வரும் கூறுகளில் எது சரியானது? அது மூலக்கூறுடைய விதைகள் என்ன புறக்கணிக்கப்படத்தக்க வெப்பநிலை ஆகும். இதான் எங்களுக்கு பிள்ளை என்ன எங்களுக்கு சொல்லி கிடக்க என்ன அவதி வெப்பநிலை. வாயு ஒடுக்கி நான் மாத்திரம் திரவம் மாத்திரம் இல்ல வாயு மூலக்கூட என்ன இருந்திருக்கும்? கவர்ச்சி விசை இருந்தாதான் இன்னும் மாற்றலாம். திரவம் மாற்றலாம். லட்சிய வாயு நாங்க இன்னும் மாத்திடலாம். திரவமா மாத்திடலாம். ஏன் அவைகளில் என்ன இல்லை? கவர்ச்சி விசை இல்லை. இந்த அவை மாத்திடாது. திரவமா மாத்திடலாம். சரியா? அப்ப அது மூலக்கூட விசைகள் புறக்கணிக்கத்தக்க வெப்பநிலை அந்த குடினா இருக்கு பிள்ளையா இருக்கு. இரண்டாவது அது வாயுவை திரவமாக்கத்தக்க அதி குறைந்த அமுக்கத்துக்குரிய வெப்பநிலை என்ன பிள்ளை. அப்ப வாயுவை என்ன திரவமாகக்கூடிய என்ன ஆக கூடின வெப்பநிலை என்ன இருக்கு? அவதி வெப்பநிலையா இருக்கு. அந்த அவதி வெப்பநிலை என்ன இருக்கும்? வாயுவை திரவமாக்குறது உபயோகப்படி ஆக குறைஞ்ச அமுக்கம் தான் நாங்க சொல்லுவோம் என்ன? ஆக குறைஞ்ச அமுக்கம் தான் சொல்லுவோம் அவதி அமுக்கம்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இது நாங்க சொல்லிடாது அதி குறைந்த அமுக்கத்துக்குரிய வெப்பநிலைன்னு சொல்லிடாது. அதி கூடிய என்ன வெப்பநிலைக்குரிய அவதி அமுக்கம்னு சொல்லுவோம். சரியா? அப்ப அதன்படி பார்த்தா சரியா இந்த வெப்பநிலைக்குரிய என்ன அமுக்கம். சரியா? எதான் சொல்லுவாங்க அவதி அமுக்கம்னு சொல்லுவோம். அடுத்தது அது வாயு அதன் திண்மத்துடன் சமநிலை வெப்பநிலை என்ன பிள்ளைங்க இது என்னவா இருக்கும்? எங்களுக்கு 6 மணி நேரம் சமநிலை இருக்கிறது. திரவமும் ஆவியும் என்ன சமநிலை இருக்க வெப்பநிலையா? திரவமும்
ஆவியும் சமநிலையில வெப்பநிலையா இருக்கும். அதுதான் அதிகம் பிழை. அடுத்து என்ன, வாயு ஓட்டையும் திரவத்தையும் என்ன சமநிலையில உயர் புள்ளி. அப்ப இருக்கங்காலும் இருக்கிறா, இருக்கங்காலும் மட்டும் இருக்கும், ஆவி மட்டும்தான் இருக்கு. அப்ப இதுக்கு உள்ளாலும் இருக்கலாம், ஆவியும் திரவமும் இடத்துல இருக்கலாம், சமநிலை இருக்கலாம. இதுக்குள்ள இங்க இருக்கலாம், ஆவியும் திரவமும் செய்யலாம், எங்களுக்கு சமநிலை இருக்கலாம. அப்ப சொல்றாங்க என்ன, அது ஆவியத்தையும் திரவத்தையும் என்ன சமநிலையில அதி உயர் வெப்பநிலை தெரியும். அப்ப அந்த வெப்பநிலைக்கு மேல நீங்க என்னதான் நமக்கு பிரயோஜனம் என்ன உருவாக்கிறார், என்ன உருவாக்கிறாரு. அது எந்த ஒரு அமுக்கத்திலும் வந்தர்வால்ஸின் சமன்பாட்டினால் திறப்படும் வெப்பநிலை. அந்த கூட்டங்களுக்கு என்ன இருக்கும், பிழையா இருக்குன்னா வந்தர்வால்ஸ் சமன்பாடுனா என்ன திறப்படும் வெப்பநிலை, அந்த கூட்டம் எங்களுக்கு பிழையா இருக்கு. எங்களுக்கு வந்து ஆவியோடத்தையும் நான் மாறிட்டோம், திரவமா மாத்துறோம். சரியா, ஓகேவா. அதன்படி பார்த்தா எங்களுக்கு 26 கழிக்கு என்ன விட வரும், எங்களுக்கு 4வது விடை வரும். 26 கழிக்கு என்ன விட 4வது விடை வரும், 4வது விடை வரும். சரியா, ஓகேவா. அடுத்த மிச்சம் நாளைக்கு ஈவினிங் பார்ப்போம். நாளைக்கு டாக்டர் பார்த்துட்டு அடுத்த 2022க்கு போவோம். அடுத்த 2022க்கு போவோம். சரியா, இந்த நாளைக்கு டாக்டர் முடியும், கூட்டு கல்யாணங்கள் இருக்கு, டாக்டர் முடியும். இதை முடிச்சுட்டு அடுத்த என்ன செய்வோம், 2022 பார்ப்போம். நாளைக்கு ஈவினிங் 6 மணி அல்லது 6:15 பார்ப்போம். ஓகே, ஓகே, படிங்க. டவுட் வந்து தான் அனுப்புங்க. ஓகே.